ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை நேரத்திலும் உங்களோடு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற என் ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். கனத்துக்குரிய அன்பான மூத்த போதகர் அன்பு பரிசுத்தவானை வாழ்த்துகிறேன். பாஸ்டமாவுக்கு வாழ்த்துக்கள். இளம் போதகர் பாஸ்டர் ஜோயலை வாழ்த்துகிறேன். திருச்சபை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். சந்தோஷம் மாலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு தோத்திரம். நாம் நேரடியாய் தேவனுடைய வார்த்தைகள் போகலாம். தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அது வெறுமையாக திரும்பாது, கட்டாயம் அது அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றும். நம்ம கையில் வச்சிருக்கிற வேதம் சாதாரணமானதல்ல. கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடு எழுதி 3000 வருஷம் ஆச்சு, புதிய ஏற்பாடு எழுதி 2000 வருஷம் ஆச்சு. அன்றைக்கு இருந்த 3000 வருஷத்துக்கு முந்தைய இருந்த 2000 வருஷத்துக்கு முந்தைய இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை கொண்டு ஆண்டவர் எழுதலை, 40 அல்லது 40க்கு மேற்பட்ட நபர்களை கொண்டு ஆண்டவர் எழுதினார். 5 கண்டத்திலிருந்து 5 கண்டத்தில் உள்ள 3 கண்டத்தில் உள்ள 12 நாடுகளிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். பைபிள்னா என்ன அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொன்னால், இதுவரைக்கும் நடந்தது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, இனி நடக்க போகிறத முன்கூட்டியே எழுதி கர்த்தர் நம்முடைய கையில் தந்திருக்கிறார். அது பரிசுத்த வேதாகமம். எழுதுனது தான் நடந்துகிட்டு இருக்கு. எழுதுனது நடந்து கொண்டிருக்கிறதானால் எழுதப்பட்டது கட்டாயம் அவை நடந்தே தீரும். ஆமேன் சொல்லுங்கள். இதில் எழுதுனது தான் நடந்துகிட்டு இருக்கு. எழுதுனது நடந்து கொண்டிருக்கிறதானால் எழுதப்பட்டவை கட்டாயம் நடந்தே தீரும். ஆமேன். யாரெல்லாம் கொண்டு ஆண்டவர் பைபிள் எழுத வச்சார்? 40 இல்லை 40க்கு மேற்பட்டவர்கள், அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் பயன்படுத்தினார். சாலமோன், தாவீது போன்ற ராஜாக்களை கொண்டு கர்த்தர் எழுதினார். நல்ல கேபினட் மினிஸ்டர் லெவலில் இருந்த தானியேல் போன்ற, நெகேமியா போன்ற ஆட்களை கொண்டு ஆண்டவர் எழுதினார். நல்ல வேதத்தை கற்று தேர்ந்து மற்றவர்களுக்கு போதிக்கிற வேதபாரகன் எஸ்ராவை கொண்டு ஆண்டவர் எழுதினார். ஆசாரிய ஊழியம் செய்த மோசையை கொண்டு கர்த்தர் எழுதினார். ஏசாயா முதல் மல்கியா வரை உள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எழுதினார். புதிய ஏற்பாட்டில் சுங்க இலாகாவலை பணியாற்றின மத்தேயுவை கொண்டு கர்த்தர் எழுதினார். பைபிள் சேஸ் லோகிஸ் டாக்டர், அலெக்சாந்திரிய பட்டணத்திலே மருத்துவ தொழில் படித்த லூக்காவை கொண்டு கர்த்தர் எழுதினார். லூக்காவையும் அப்போஸ்தலர் எழுதின பவுல் முதல் பிஹெச்டி, கமாலுடைய சமூகத்தில் படித்த முதல் பட்டத்தார், நல்ல பிஹெச்டி லெவலில் படித்த பவுலை கொண்டு 14 நிருபங்களை எழுதினார். ஒன்றுமே படிக்காமல் பள்ளிக்கூடத்துக்கே போகாத தோத்திரம் பேதமையான தோத்திரம் பேதுருவை கொண்டு ஆண்டவர் எழுதினார். அரசன் தாவீதை கொண்டும் ஆண்டி பேதுருவை கொண்டும் எழுதினார். ஒருவரும் அறிந்தோ ஆராய்ந்தோ தியானித்தோ எழுதினவைகள் அல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. பிரைஸ் காட். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நான் ராத்திரி கர்த்தருடைய வார்த்தைக்குள் வரலாம் என்று எண்ணுகிறேன். வேதம் மனுஷனால் எழுதப்பட்டதல்லன்னு நீங்கள் இருதயத்துக்குள்ளே எழுதி வச்சிடணும். இது மனிதனுடைய அறிவியல் எழுத முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி இருக்கலாம், மேபி கூடுதல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் ஈரோடு பக்கத்தில் பவானியில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணி இரவில் நான் நாகர்கோவில் வர்றதுக்கு ஒரு ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக ஸ்டேஷன் வந்திருந்தேன். 1 hour டைம் இருந்துச்சு. என் பக்கத்தில் ஒரு அழகான தம்பி இருந்தான். அந்த தம்பிகிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம், ஒரு கான்வர்சேஷன் சொல்லி ஏசப்பா அன்பை சொல்லலான்னு வச்சு அவன்கிட்ட ஸ்மைல் பண்ணி சிரிச்சான். என்னை பார்த்து சிரித்தான். தம்பி உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். ஜாஜகான் அப்படின்னா. உடனே நம்ம புரிஞ்சுட்டு நம்ம சொக்காரன் அப்படின்னு. உங்களுக்கு விளங்கலையோ? போக விளங்க, நன்றி. அப்போ நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன், உங்கள் தம்பி உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அற்புதமான இரவு. அடுத்தால நான் பேசலை, அவன் பேசினான். நான் அவனுக்கு பதில் சொன்னேன். தங்க தட்டில் பொறிக்க வேண்டிய அருமை வார்த்தைகள். அவன் பேரின் பின்புலத்திலே நான் ஒரு இஸ்லாமியன் என்று கண்டு கொண்டேன். அவன் என்ன பார்த்து திருப்பி கேட்டான். இஸ் வெரி ஆக்டிவ் பர்சன், ரொம்ப உற்சாகமான தம்பி. உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். நான் சொன்னேன் சாமுவேல் ஜெப்ரா. ஐயா என்ன செய்கிறீங்க? நான் பாஸ்டர். நான் டப்புன்னு எழுப்பிட்டு அடிக்கிறதுக்கு இல்லை, கை கூப்பி சொன்னான் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? சலாம் அலைக்கும். நான் அவனுக்கு அவன் மத பின்னணியில் பதில் சொன்னால் அலைக்கும் சலாம். இது அப்படியே மத பின்னணி. சில நாடுகளில் யூதர்களோடு பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். யூதர்களோடு கை கொடுத்தா ஷாலோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முடிக்கும் போது ஷாலோம்னு போவாங்க. அப்படி மத பின்னணி. நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தருக்கு தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் இஸ்லாமியன். அவன் பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிறான். அவனுடைய கண்கள் குளமானது. ஸ்டேஷனுங்கிறத மறந்துட்டான். அவன் தன்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். அவன் சொன்னான், எங்கள் அப்பா அம்மா இஸ்லாமியர்கள், நான் பிறந்தது இஸ்லாமிய குடும்பம், எனக்கு ஒரு சகோதரன், அவன் மேரேஜ் ஆயிடுச்சு, எங்கள் அப்பா அம்மா துரதிர்ஷ்டவிதமாக இறந்துட்டாங்க, எனக்கு கொடுத்து வைக்கல, நான் எல்லாராலும் கைவிடப்பட்டு திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன், வாழணுமே,
என்னுடைய கல்லூரி ஃபைனல் இயர் படிப்பை முடிக்க முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேலைக்கு செய்தேன். யாருமே என்னை நேசிக்கல. சாப்பாடு வேலை இருக்குது, எதிர்காலம் உண்டா, எனக்கு 4 பேர் உண்டா, ரொம்ப உடைந்து போனேன், அன்புக்காக ஏங்கினேன். அந்த நேரத்தில் ஒரு அக்கா, அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க, கிறிஸ்தவங்க, அவங்க என்கிட்ட பழக ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நல்லவங்க, வயது மூத்தவங்க, பாசமாக பேசுவாங்க. எங்கள் அம்மா அன்பை அங்கே பார்த்தேன். சகோதரிகள் இல்லாத சகோதர அன்பை நான் பார்த்தேன். அவங்க எப்படா வரமாட்டாங்க, எப்பவும் பேச மாட்டாங்கன்னு காத்திருந்தேன். அவருடைய காயம் ஆறிச்சு. ரொம்ப அவங்களுடைய பேச்சு என்னை கவர்ந்தது. என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஒரு நாள் வந்து, தம்பி இந்த புத்தகத்தை வாசிங்கன்னு ஒரு புத்தகத்தை தந்தாங்க. உன் கேள்விக்கு இதில் பதில் இருக்கு, உன் தனிமைக்கு இதில் துணை இருக்கு, உன் காயத்துக்கு இதில் மருந்து இருக்கு, அது புதிய ஏற்பாடு. அவன் சொல்கிறான், அந்த தம்பி சொன்னாங்க, நான் சின்ன வயசில் நல்ல குரான் கற்றவன், நல்ல குடும்பத்தில் தான் பிறந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும். பட் அவங்க தந்தது எனக்கு பிடிக்கல. ஆனால் என் மேலே அவங்க வச்ச மரியாதை, என் மேலே அவங்க வச்ச அன்பு, அதனால் அதை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். தம்பி இதை வாசிங்க, தேவைன்னா உங்களுக்கு நான் பழைய ஏற்பாடு பிறகு தரேன், ஒரு 4 முறையாகிலும் வாசிங்கன்னு சொன்னாங்க. வாசிக்க வாசிக்க இனிமையாக இருந்தது. வாசிக்க 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 என் வாழ்க்கை மாறியது. ஆமேன். என்னை அறியாமல் நான் ஒரு சபைக்கு போக ஆரம்பித்தேன். திருப்பூர் பட்டணத்தில். ஆண்டவர் நல்லவர், இயேசு என்னை ரட்சித்தார். ஆமேன். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றேன். அந்நிய பாஷை அறியாத அபிஷேகம் பெற்றேன். ஆவியோடு மேடு கர்த்தரை ஆராதிக்கிறேன். நான் ஒரு விசுவாசி என்று சொன்னான். அல்லேலூயா. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் சாட்சி இன்றைக்கு வரைக்கும் என் இருதயத்தில் இருக்கிற. திடீர்னு அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னா, நான் பைபிளை முதல் முறையாக வாசித்த போது இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தைன்னு நான் விசுவாசித்தேன் என்றான். நான் மறுபடியும் கேட்டேன், எந்த பகுதி உங்களை தொட்டுச்சுன்னு கேட்டேன், உங்களை டச் பண்ண வேர்டு அது அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, மத்தேயு 1 எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு. நானும் ஒரு வேதாம கல்லூரியில் பாடம் எடுக்கிறேன். புதன்கிழமை தோறும் நாங்களும் தியாலஜி நடத்துகிறோம். எனக்கு புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும். ஆயிரக்கணக்கான புத்தகம் என்னுடைய லைப்ரரியில் இருக்குது. எங்கே போன வாரம் கூட பார்த்து ஒரு 5 புக்கோடு தான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு புத்தகங்கள் நிறைய கிடைக்கும், நானும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆயிரமான புத்தகம் வச்சுருக்கிறேன். ஆனால் அவன் சொன்னது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவன் என்ன சொன்னான், ஆண்டவர் என்ன மாற்ற காரணம் மத்தேயு 1. ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? நம்ம 119 சங்கீதம் சொல்லி சண்டே கிளாஸில் குடம்லாம் பரிசு வாங்கியிருப்போம். ஆனால் மத்தேயு 1 சொல்ல மாட்டோம்ல. கேட்டு பார்க்குறேனே, மத்தேயு 1 மனப்பாடமாக சொல்லுவேன்னு சொல்கிறேன். கை தூக்கும் பார்ப்போம். பார்த்தீங்களா, ஒருவர் பார்ப்பானேன். நம்ம மத்தேயு 1 ரொம்ப வாசிக்க மாட்டோம். ஏன் வாசிக்க மாட்டோம்னா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் நம்ம இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு, இன்னாரை பெற்றான், பெத்தான் செத்தான் இருக்கும். யோ செத்த ஏவன் செத்தான் எனக்கான, எவன் பெத்தான் எனக்கான அப்படின்னு 2 போயிருவோம்ல. மத்தேயு 1 என்ன நினைக்கிறோம், இது வம்ச வரலாறு, ஜீனியாலஜின்னு நினைக்கிறோம். ஒரு இஸ்லாமியன் சொல்கிறான், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனை, ஒரு அகத்தூண்டுதலை எனக்கு உண்டாக்கியது இந்த மத்தேயு 1. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எப்படி தம்பின்னு கேட்டவன் சொன்னா, அவன் பாணியில் பேசினா, இப்ராஹிம் முதல் ஈசா நபி வரை 42 ஜெனரேஷன் பின்னோக்கி எழுதியிருக்கிறத, இது மனிதனுடைய அறிவில் முடியாத, கடவுள் சொல்லி தான் எழுதியிருக்கணும் அப்படின்னா. ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 42 தலைமுறை பட்டியலிடப்பட்டிருக்கிறதே, இது மனிதனால் உண்டானதல்ல. ஆமென் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். தோத்திரம். உண்மை தெரியுமா? 42 தலைமுறை ஆபிரகாம்ல இருந்து. லூக்கால பார்த்தீங்கன்னா, ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 76 தலைமுறை. பைபிளில் சில நேரம் தலைமுறையை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏனோக்கு 7ஆம் தலைமுறையா, இயேசு கிறிஸ்து 76 தலைமுறை. நல்ல கவனிங்களேன். இப்போ நல்லா படிச்சிருக்கோம், சாதாரணமாக பிஜி பண்ணுறோம், பிஹெச்டி பண்ணுறோம், நல்ல நாகரிகம் வளர்ந்துருக்கு, நல்ல கல்வி வளர்ந்துருக்கு. உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் ஒரு பதில் சொல்ல முடியுமான்னு யோசித்து பாருங்கள். உங்கள் அம்மாவுக்கு அம்மா, அவங்க அம்மா பாட்டி, பூட்டி, ஓட்டி, ஒப்பாட்டி, அதுக்கு மேலே எனக்கும் தெரியாது. ஆமாம், ஒரு 10 தலைமுறை சொல்ல முடியுமா? கை தூக்கு பார்ப்போம். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? தெரியாதுங்களா? யோ சொல்ல முடியாதுங்களா? என்ன சொல்ல வாரீங்க? தெரியாது. ஒரு சகோதரர் மாதிரி சொன்னாலும் சொல்லுவீங்க. நீங்கள் சிரிக்க பார்த்தா, அப்பாவுக்கு அப்பா, தாத்தா, பூட்டேன், ஓட்டேன், ஒப்பாட்டேன், கிழவன், பிரதர் சொல்கிறாங்க. 3 தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஆமாம், ஒரு இன்னைக்கு இவ்வளோ நவீன காலத்தில் 3 சொல்ல முடியல. நல்ல கவனிங்கம்மா, நவீன காலத்தில் 3 சொல்ல முடியல. ஆனால் பைபிளில் ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 42 தலைமுறை, ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 76 தலைமுறை. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இது முழுவதும் பியூர்லி வேர்ட் ஆஃப் காட். நோ மேன் ஐடியா. எந்த மனிதனுடைய ஐடியாவும் இதில் இல்லை. இது முழுவதும் தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுவோமா? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும், இதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். ஆமென் சொல்லுங்க.
வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் ஒரு இடத்துல இல்லை. வாசியுங்கள், கேளுங்கள், கை கொள்ளுங்கள், நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். கைவேர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஓகே, தேவனுடைய வார்த்தைகள் போகலாமா? கமான், வாசிக்கலாம். புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம். புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 52 முதல் 57 வரை சேர்ந்து வாசிக்கலாமா? Lamentation chapter 3 verse 52 to 57 all together. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் ஒரு பட்சை போல என்னை வேட்டையாடினார்கள். காவற்கிடங்களே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். தண்ணீரன் தலைக்கு மேல் புரண்டது, நாசமானேன் என்றேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்மை நாமத்தை கூப்பிட்டேன். ஆமென். ரைட். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உடைய செவியை அடைத்து கொள்ளாதையும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றேன். அந்த வசனத்தை கடைசியா சத்தம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சத்தம் 57 வாசிங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நல்ல ராத்திரி வேளைக்காக தோத்துறோம். மலை மேல் ஏறி வந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புனீரப்பா. இந்த மாலை நேரம் ஒரு மறுரூப மலையின் அனுபவமாய் மாறட்டும். இப்படி பிள்ளைகளோடு பேசுங்க. வாழ்க்கையை வார்த்தைகளை கொண்டு நீர் மறுரூபமாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். லீதியாளின் உள்ளங்கள் திறக்கப்பட்டது போல அந்த ராத்திரி கர்த்தருடைய வார்த்தைக்காக இவருடைய இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. Glory be to God. அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த புலம்பல் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் குறிப்பெடுக்கிறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் முதல்ல லைட்டாக மேலோட்டமான சில காரியத்தை சொல்கிறேன். புலம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 வார்த்தை முதல்ல சொல்லிடுறேன். பைபிளில் புலம்பலும் இருக்கு, சங்கீதமும் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி எப்படி எப்படி? ஆமாம். பைபிளில் சங்கீதம் எத்தனை இருக்கு? 150. சத்தமாக சொல்லுங்க. 150. 119ஆம் சங்கீதத்தில் எத்தனை வசனம் இருக்கு? 176. ரொம்ப பெருசு இல்லை. பைபிளில் ஒரு பெரிய சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது, ஆனால் பெருசாக இருக்கு. சரியா? புலம்பல் எத்தனை அதிகாரம் இருக்கு? கரெக்டாக சொன்னீங்களே, 5 தான் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் அதை சரி பண்ணிடுவீன்னு நினைக்கிறேன். பைபிளில் சங்கீதம் நிறையா இருக்கா, புலம்பல் நிறையா இருக்கா? ஏன் உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் என்ன? அதில் சத்தமாக சொல்லுங்களேங்கிறேன். பைபிளில் சங்கீதம் நிறையா இருக்கா, புலம்பல் நிறையா இருக்கான்னு? சங்கீதம். வெரி குட், நல்ல அழகாக சொன்னீங்க. குட். இன்னொரு உண்மையை சொல்லுவீங்களா? பொய் சொல்ல மாட்டீங்களே. வெளிப்படுத்தல் 21:8 பொய்யர் அனைவரும் மரணமாகிய நரகத்தில் பங்கடைவார்னு ஒரு வசனம் இருக்கு. அதை முன்னிறுத்தி உண்மையை பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் சங்கீதம் நிறையா இருக்கா, புலம்பல் நிறையா இருக்கா? கரெக்டாக பேசுறது எப்படிங்களா? புலம்பல் பற்றிங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறத பற்றி எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, பாஸ்டர் பைபிளில் 150 சங்கீதமும் 5 புலம்பல் இருக்கு. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் 150 புலம்பல் 5 சங்கீதம் தான் இருக்கு. அதான் சங்கீதக்காரர் சொல்ற 30:11 வாசிப்பீங்களா? சாம்ஸ் 30 verse 11. சங்கீதம் 30:11 வாசிப்பீங்களா? நல்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணிரு. போதும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் புலம்பலை சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுவதாகும். ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். என்ன புலம்பல்னா என்ன விஷயம்? சிதேக்கியா ராஜா காலத்திலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி எரேமியா போய் சொல்றார், இங்கே இருந்தாலும் செத்து போயிருவிய, கல்தியா தேசத்துக்கு போனா தப்பிடலாம். இது பாபிலோன், இன்னைக்கு இருக்க ஈராக் ராணுவ கையில ஒப்பு எடுக்க போகிறது, உங்களை கொண்டு விடுவாங்க, பஞ்சம் வரும், பட்டயம் வரும், கொள்ளை நோய் வரும்னு பேசினாங்க. இவர் எதிர்காலத்துக்கு குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். சந்திக்கிற இடத்தெல்லாம் போய் சொல்லுகிறார். ஆமென். இத 4 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தான். இதை 4 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தவன் தோத்துற ராஜாட்ட போய் சொல்லி, ராஜாவே இவன் கலவரத்தை ஒன்று பண்ணிட்டு இருக்கான், இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எரேமியாவை ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தோத்திரம் கொண்டு போய் ஒரு கயிறில் கட்டி ஒரு தண்ணி இல்லாத தொளி நிறைந்த ஒரு கிணத்துக்குள்ளே இறக்கி விட்டாங்க. ஸோ நல்ல கவனிங்க, நம்ம தியானிக்க போகிறோம். முனைய காரியம் தான் அந்த ராத்திரி சொல்லி நிவர்த்தி செய்ய போகிறேன். கர்த்தரோடு பேச போகிறார். ரொம்ப ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென்.
நல்லா கவனிக்காம கேட்குறேன். இந்த இந்த 5 அதிகாரம் என்ன லைட்டாக குறிப்பிடுக்கிறதுனால உங்களை சொல்லிட்டுமா? இந்த 5 அதிகாரம் என்ன? புலம்பல் 5 அதிகாரம். முதல்ல புலம்பல்ல எல்லாமே 22 22 இருக்கும். பார்த்துருக்கீங்களா? 1 அதிகாரம் 2 அதிகாரம் 5 4 5 எத்தனை வசனம் இருக்கு? 22. சரியா? குட். 3 அதிகாரத்தை 3 டிவைட் பண்ணுங்க. எத்தனை இருக்கு? 66 அர்த்தம் என்ன? 22 22 22. அப்படின்னா என்ன விஷயம்? வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆல்பபெட்ல எழுதியிருக்கான். எபிரேய மொழியில புலம்பல் அவ்வளோ அழகா அடுக்கி வச்சிருக்காங்களாம். எபிரேய எழுத்துக்கள் எத்தனை தெரியுமா? 22. நீங்க பாருங்க, இந்த நம்ம 1ஆம் கிளாஸ்ல படிச்சோம்ல, என்ன படிச்சோம்? ஆனா அம்மா, ஈனா இலை, ஓரல். பார்த்தீங்களா? நீங்க பிஹெச்டி படிச்ச ஆட்கள் 1ஆம் கிளாஸ் மறந்துட்டு பத்தியில, அது எவ்வளவு தப்பு அது. அல்பபெட்ல எழுதியிருக்கோம்ல, அதே மாதிரி எபிரேய மொழியில இந்த புலம்பல்ல அல்பபெட்ல எழுதியிருக்கான். நமக்கு எபிரேய எழுத்துக்கள் நம்ம பைபிள் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் பைபிள்ல எபிரேய எழுத்து இருக்கு. தெரியுமா தெரியாதா? எங்க இருக்கு? சங்கீதம் 119ல அந்த 22 எழுத்து இருக்கு. தெரியுமா? 8 வசனத்துக்கு மேல இது எதுக்கு போட்டிருக்கு? போட்டது எதுக்குன்னா, நம்ம எக்ஸாம் எழுதும்போது ABC, ஸ்மால் a ஸ்மால் b, சில ரோமன் லெட்டர்ஸ் 1 2 3 போடுறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி போட்டிருக்கு. ஆனா ஆண்டவர் அந்த எழுத்தை பதிச்சு வச்சிருக்கிறார். உலகத்துல எத்தனை லாங்குவேஜ்ல இருந்தாலும் இந்த எபிரேய எழுத்து ஜாயின் அப்படிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒருத்தரும் அந்நிய பாசை இல்லாதவங்க மொத்தம் எழுதி வச்சு வாசிக்கலாம். அது அந்நிய பாசை மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஏற்கனவே நமக்கு அது அந்நிய பாசை தானே. போட்டோம். எபிரேய மொழி எங்க இருக்கு? உள்ள போலாம். 1 அதிகாரம் என்ன? சாப்டர் 1 என்ன? அதாவது எருசலேமின் அழிவை பற்றி புலம்புகிறார். சாப்டர் 1 அப்படின்னா எருசலேமின் அழிவை பற்றி புலம்புகிறார். ஏன்னா துயர் வரப்போகிறது, ஜனங்கள் புலம்ப போகிறார்களே என்று எண்ணுகிறார். இது 1ஆம் அதிகாரம். நம்பர் 2, சாப்டர் 2, கர்த்தரின் கோபம். அதனால உடைக்கப்பட்ட மக்கள் நிதானத்தை இழந்துருவாங்களே, கர்த்தரின் கோபம் வருமா, இதை நினைச்சு புலம்புறார். 3ஆம் அதிகாரம், கருணைக்காக வேண்டுதல். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? கருணைக்காக ஒரு வேண்டுதல், அதாவது தீர்க்கதரிசனுடைய மனவேதனை. இது 3ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம், எருசலேம் முற்றுகையிடப்படுகிறது, வீழ்ச்சி அடைந்த நாடா மாறப்போகுது, இதை நினைச்சு புலம்புகிறார். இது 4ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரம், மீட்புக்கான ஒரு விண்ணப்பம். இதான் அந்த 5 அதிகாரம். நம்பர் 1 எருசலேமின் அழிவு. நம்பர் 2 தேவனுடைய கர்த்தரின் கோபம். 3 கர்த்தருடைய கருணைக்காக விண்ணப்பம். நம்பர் 4 எருசலேம் முற்றுகையிடப்படுகிறது. நம்பர் 5 மீட்புக்கான ஒரு விண்ணப்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதான் புலம்பல். ரைட், ஓகே. இப்போ இந்த கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை லைட்டாக தியானிச்சுட்டு உள்ள போகலாம். ஒரே ஒரு கருத்தை ராத்திரி பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் சீக்கிரமாய் முடித்து ஐயா கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமையா கம்பீரமாக கையை உயர்த்தி ஒரு நல்ல சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். க்ளோரி டு காட். ஆண்டவருக்கு தோத்துறோம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்படி கொஞ்சம் ஒரு சரித்திரத்தை லைட்டாக டச் பண்ணி செய்திக்குள்ளே போயிடலாம். இந்த 52 பாருங்க, அவர் கருணைக்காக எப்படி புலம்புறார் பாருங்களேன். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் ஒரு பட்சியை போல வேட்டையாடினார்கள். எப்படி சொல்லுங்க. முகாந்திரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் என்னை பகைத்தார்களே. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். காரணம் இல்லாமல் உலகம் உங்களை பகைக்கும் போது உங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அதை மறந்து விடாதிருங்கள். உலகம் நம்மளை பகைக்கணும். இயேசுநாதர் என்ன சொன்னார்? என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால உலகம் பகைச்சோன்னா நம்ம கோவப்படக்கூடாது. தோத்துற வசனம் நிறைவேறுதல் என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகம் நம்மளை பகைக்க கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. தோத்துறோம். அடுத்த வசனத்தை பாருங்க. காவல் கிடங்களே என் பிராணனை ஒடுக்கி என் மேல் கல் வைத்தார்கள். எப்படி தோத்துறோம். காவல் கிடங்களே என் பிராணனை ஒடுக்கி என் மேல கல்லை வச்சாங்க. சும்மாவே சளி பிடிச்சிப்போ, ரொம்பவே சளி வந்திருக்கு, ரொம்ப டைஃபாய்டு இருக்கு, ட்ரை காஃப் மூச்சு விட முடியல. அப்படித்தானே? நம்ம ஏற்கனவே கொரோனாவில் பட்ட பாடம் நமக்குலாம் தெரியும். ஆமாம், உள்ளே போன மூச்சு வெளியே வராது, ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. இது கல்லை தூக்கி மேலே வச்சு அப்படி இருக்கும். பனிஷ்மெண்ட்டை பற்றியெல்லாம் ரொம்ப மோசம். நான் அரபு தேசங்கள் நிறைய போகிறேன். கர்த்தர் சித்தமான உயிரோடு தான் தேவன் அனுமதித்தா. அடுத்த ஜூனில் கூட நான் அடைக்கப்பட்ட அரபு தேசத்தில் கன்வென்ஷன் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அடுத்த வருஷமே. ஸோ நிறைய முறை நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அதுவும் அரபு தேசங்களில், அடைக்கப்பட்ட அரபு தேசங்களில் பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசம். உள்ளே போயிட்டா திடீர்னு போய் ஜாமீன் அப்படிலாம் நம்ம ஊர் மாதிரிலாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டம். சாப்பாடு கொடுப்பாங்க, நான் வெளியே உயிரோடு வந்தால் பார்த்துக்க வேண்டியதான். ரொம்ப மோசம். இப்பவும் தலை வெட்டுவாங்க, இப்பவும் கொன்று பைபிளில் சொல்லப்பட்டது மாதிரி தூக்கி ஹேங் பண்ணிடுவாங்க, ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப மோசம். எனக்கு கவனிங்க, லிசன் டு மீ. தோத்துறோம். நம்ம ஊர் ஜெயில் இல்லை,
ஆமா, அங்கெல்லாம் போனா பார்த்துறேன். நம்ம ஊர்லலாம் இப்போ கேள்விப்படுறேன், தோத்திரம் கொலை செஞ்சுட்டு உள்ள போறான். போகும்போது பென்சில் மாதிரி போவான், வெயிலில் வெளியே வரும்போது ஆப்பிள் மாதிரி வரான். அங்கே ஜிம்முலாம் இருக்கான், பிரியாணிலாம் கொடுக்குறாங்களாம், கேள்விப்பட்டேன். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, பேசாமல் ஜெயில் போயிடலாம் கீழோ. Come on, listen to me. எவ்வளோ சங்கட மத்தியால தூக்கி விழாயிலம்பில் தூக்கி வச்சா இந்த ரிப்பு உடஞ்சி போயிருமே, பஞ்சர் ஆயிருமே, செத்து போயிருவோமே, அப்படியாவது சாகட்டு நினைக்காங்க. ஸோ இப்படி கண்டிஷனில் போயிட்டு இருக்கும்போது தான் எரேமியா தூக்கி என்ன பண்ணிவிட்டாங்கன்னா நேர கணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. இந்த தெரிஞ்ச பகுதியை நான் பேசுகிறேன். பல இடங்களில் இந்த வார்த்தைகளை சொல்லி அநேகரை தைரியப்படுத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தூக்கி உள்ளே கிடக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க, தண்ணீர் என் தலைக்கு மேல் புரண்டது, நாசமானேன் என்றேன். தொழிக்குள்ளே அமர்ந்துட்டார். தண்ணி கொஞ்சம் இருக்குது, ஒரு கல் இருந்தாலாவது ஒரு இடத்துல வாங்கி எங்கேயாவது போய் ஏறி நிற்கலாம். தொழிக்குள்ளனா கால் எப்படி செக்கடாக இருக்கும். தலைக்கு மேலே தண்ணி போகுது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் முங்க போகிறேன்னா, ஒரு நாளில் முங்க போகிறேன்னா தெரில, செத்து போயிடுவானான்னு தெரில. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழலமா தலைக்கு மேலே தண்ணி போகுது. ஆமாம், சில நேரம் நீங்களும் அப்படி தானே சொல்லிட்டு இருக்கீங்க. குடும்ப பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு, என் பிள்ளை பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு, கடன் பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு. நம்ம அப்படி பிரச்சனை வரும்போது வசனத்தை விட்டுருவோம்ல, வசனத்தை விட்டு உடனே பழமொழிக்குள்ளே போயிடுவோம். தலைக்கு மேலே போயிட்டு என்னை முளம் போன என்ன, ஜான் போன என்ன, ஹலோ. இப்படி சில நம்மளை சொல்லி நம்மளே தேட்டிக்கிடுவோம். நல்ல கவனிங்க, இவர் அப்படித்தான் சொல்றாரு. ஒரு மொழிபெயர்ப்பில் படிச்சு பார்த்தேன், தோத்திரம். அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, தோத்திரம் நாசமானேன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, தண்ணீர் என் தலைக்கு மேல் புரண்டது, நாசமானேன் என்கிற மொழிபெயர்ப்பில் பார்த்தேன். நான் செத்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு வேதனை பத்தியலா ஆண்டவருக்கு தோத்திரம். அந்த 55 பாருங்க, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே இந்த நாமத்தை பற்றி நமக்குன்னா ஜெபம் வருமா? தோத்திரம். நான் உண்மை தானே சொன்னேன், நீங்க சொன்னதானே ஆண்டவரே சொன்னேன், ஏசப்பா நீங்க சொன்னதானே சொன்னேன். குழிக்குள்ள தூக்கி போயிட்டான், இனி வெளியே வருவானா, என் திறமையில வர முடியாது, என் அறிவில் வர முடியாத, ஒரு வேலும் எட்டி பார்க்க மாட்டானே. தோத்திரம், என் நிலைமை அப்படி ஆகி போச்சு. நமக்குன்னா ஜெபம் வருமா? எல்லாம் அங்கே தான் இருக்கலாமா? நமக்கு உடனே கோபம் எப்படி வருதுமா? ஜெபம் பண்ணி என்ன கண்டேன், கூட்டத்துக்கு போய் என்ன கண்டேன், தசமபாவம் கொடுத்து என்ன கண்டேன், ஆராய்ச்சி என்ன கண்டேன், கடவுள் ஏன் எனக்கு எப்படி பண்ணாரு, இப்படி கேட்போம். நான் கேட்டேன், இப்படி சொல்லி பார்த்துருக்கீங்களா? என்னக்கே தின்னு என்ன கண்டேன்னு வந்துட வராத. சில கேஸுகள்லாம் 45-50 வருஷம் கேஸுகள் சாப்பிட்டதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பெரிய கோழி பண்ணி வச்சிருக்கலாம். அவ்வளோ கோழியை உணங்கிட்டு இந்த அரக்கிகள்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களான்னு நான் உங்களை சொல்லலை, உங்களுக்காக சொன்னேன். ஹலோ, இப்போ ஒரு நாள் அந்த வார்த்தையை பேசாத. ஒன்றும் உயிரோடு வச்சிருக்காரு, அது மட்டும் போதாது. கொரோனாவில் நம்ம சொந்தக்காரர் செத்து போயிட்டோம்ல. செத்த எல்லாரும் பாவிகள் இல்லை, உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரும் யோக்கியர்கள் இல்லை. வச்சிருக்காரு, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்துருங்க. ஒரு நாள் இந்த பின்மாற்றத்தின் வார்த்தையை சொல்லாத. தோத்திரம், ஜெபமணி என்ன கண்டேன் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அது பின்மாற்ற வார்த்தை. எங்க கிடக்கிறாரு, ஆழத்துல குழிக்குள்ள கிடக்கிறாரு, தப்பு பண்ணல, ஆனா அங்க இருந்து ஜெபிக்கிறார். உண்மை கிறிஸ்தவம் எது? என்ன வந்தாலும் சரி, என்ன நிந்தை, என்ன அவமானம், எந்த பரியாசங்கள், இந்த வேதனை வந்தாலும் நான் தேவனோடு உள்ள உறவை விடமாட்டேன்னு சொல்கிறது உண்மை கிறிஸ்தவம். கையை உயர்த்தி அல்லையில சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். ஆமீன் சொல்லுவோமா? ஆமா, தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பேசுறாருல, இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன பாடு வந்தாலும் ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை விட்டுறாதுங்க. ஏமா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தண்ணி குடிக்காம இருக்குமா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சாப்பிடாம இருக்குமா? திடீர்னு வீட்டில் பெரியவங்களோ யாரோ மறுத்து போறாங்க, 2 நாள் சாப்பிட மாட்டோம். அதுவும் சாப்பிட மாட்டோம்னா என்ன தோத்திரம், இதை சாக்கு வச்சு வீட்டில் பொங்க மாட்டோம், ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி தின்னுட்டு இருப்போம். ஆமா, ஏன்னா கவலையில சாப்பிடாம இருக்காங்களாம், ஆனா ஹோட்டல்ல இருந்து கிளீனா வருதே. ஆமா, கரைசல இதை எப்போ முடிப்பாங்கன்னா, ஆறுதல் கூட்ட வச்சு பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு முடிஞ்சா அதுலயும் வசூல் பண்ணிடுவாங்க. நம்ம ஆட்களை மாதிரி கெட்டிக்காரங்களை ரொம்ப எங்கேயும் பார்க்க முடியாது. தோத்திரம் போட்டோம் அல்ல, இதெல்லாம் செய்ய தெரியுது இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தண்ணி குடிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, ட்ரெஸ் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஏன் ஜெபத்தை விடணும், ஏன் வேதவாசி போடணும், ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறது விடணும்? தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேவ சித்தம் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்காத. தேவ சித்தம் இல்லாமல் ஆண்டவர் ஒன்றையும் அனுமதிக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு தெரிஞ்ச பகுதியை தான் பேசுகிறேன். பல இடங்களில் தேவன் அந்த பகுதியை பிரசங்கிக்க என்னை பாரப்படுத்துகிறார். இங்கேயும் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். 56 பாருங்க. என் சத்தத்தை கேட்டீர். என்ன சொல்றாரு? கேட்டீர். விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். கிடக்கிறதுங்க ஆழத்துக்குள்ள, கிடக்கிறதுங்க குழிக்குள்ள. கம் ஆன், லிசன் டு மீ. கிடக்கிறதுங்க சொல்லுங்க, ஆழத்துக்குள்ள. தேவரீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். குழியின் அனுபவம் எரேமியாவின் அனுபவம் மட்டும் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவின் அனுபவம். குழியின் அனுபவம் எரேமியாவின் அனுபவம் மட்டுமல்ல, அது யோசேப்பின் அனுபவம். குழியின் அனுபவம் எரேமியாவின் அனுபவம் மட்டுமல்ல, தாவீதின் அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன்.
தாவீது எந்த குழியில் இருக்காருன்னு கேட்டப்படாது, எனக்கு தெரியாது. 42 சங்கீதத்தில் சொல்றாரு, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்தனை தூக்கி எடுத்தேன், கால்களை கண்மலை மேல் நிறுத்தி. குழிக்குள்ள இருந்த தாவீதை ராஜாவாக உயர்த்தினார், குழிக்குள்ள கிடந்த யோசேப்பை ஜனாதிபதியாய் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. குழிக்குள்ள இருந்த இயேசுவை ஜீவனுள்ள தெய்வமாய் தேவன் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. முடங்கிட்டீங்களா? தூக்கி போட்டாங்க, என்னால் எழும்ப முடியாது, பள்ளத்தில் விழுந்துட்டேன் சொல்றீங்களே, இல்லை இல்லை, உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓகே, ஆமென். அடுத்த வார்த்தை சொல்லு, என் சத்தத்தை கேட்டீர், பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதற்கும் செவியை அடைத்துக் கொள்ளாது. சில நேரம் நீங்க உங்களுக்கு ஜெபம் வரல தெரியுமா, பெருமூச்சு அப்படி, அந்த பெருமூச்சு தான் ஜெபங்கிறேன். இந்த பெருமூச்சை கேட்டு தானே 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். பெருமூச்சை கூட சாதாரணமா இல்லை, என் பிள்ளை பிரீத் சாதாரண பிரீத் இல்லையே, அப்நார்மலா என் பிள்ளை பிரீத் பண்றாளே, உங்க பெருமூச்சை கூட அவர் கேட்கிறாருங்கிறேன். என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க ஏமா? உங்க பெருமூச்சு, பெருமூச்சை கூட கேட்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கண்ணீரை காண்கிற கர்த்தர் கண்ணீரை துருத்தி வச்சிருக்கிறார். வெளியில சிரிக்கிறீங்க, பிள்ளைகளின் காரியத்தின் அழுது கொண்டிருக்கிறாய், வெளியே சிரிக்கிறாய், எதிர்காலத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறாய். உன் கண்ணீரை காண்கிற கர்த்தர், உன் பெருமூச்சை காண்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தோத்திரம். அந்த 57 இங்க தான் நம்ம பிரசங்கத்தை ஆரம்பிக்க போறோம். உம்மை நோக்கி, இங்க பாருங்க, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி. சொல்லுங்க சொல்லுங்க, நீர், கமான் பதில் சொல்லுங்க. நீர் விலகியா அணுகியா? அம்மா, அணுகி அப்படிங்கிற வார்த்தைக்கு நேர் எதிர்பதம் என்ன? விலகி. சரிதானே? உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சிந்தனை போதி சொல்றேன், எல்லாரும் கவனிக்கலங்கம்மா. ஒரு 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 ப்ரொஃபஸராக இருக்கட்டும், ஒரு போலீஸாக இருக்கட்டும், ஒரு எஸ்பியாக இருக்கட்டும், ஒரு கலெக்டராக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், உலகத்தில் எந்த மனிதனும் சகோதரனுக்கோ சொந்த பிள்ளைக்கோ வந்து உதவி செய்ய முடியாத இடம். காட்டித்தரட்டுமா? 2 காட்டித்தர்றேன், 100 நீங்கள் கண்டுபிடிங்க. நம்பர் 1, உங்கள் பிள்ளைகள் 10th கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, +2 கவர்மெண்ட் எக்ஸாம், அடுத்தது காலேஜ் போர்டு எக்ஸாம், அடுத்தது நெட் டேட் டெட் குரூப் 1 2 3 4 எக்ஸாம் எழுத போகிறாங்க. நாளைக்கு காலையில் கவர்மெண்ட் எக்ஸாம். இன்றைக்கி நீங்கள் சாயங்காலம் 11 மணி வரை உங்கள் பிள்ளை கூட உட்காந்து செல்லம் படிடா ராஜா, நாங்கள் பட்ட கஷ்டப்பட்டுறாதே, ரொம்ப காம்படிஷனில் உட்காந்துருக்கோம், ஸோ எஜுகேஷன் இஸ் மஸ்ட், படிக்க வைக்கிறோம். தப்பு இல்லை. காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்றீங்க, மக்களே நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், இன்றைக்கி நான் அம்மா லீவ் போட்டிருக்கிறேன், அப்பா லீவ் போட்டிருக்கிறேன், கூட கூட்டிகிட்டு போகிறீங்க காரில். நான் கேட்குறேன், 10 o'clock எக்ஸாம், 9:30 to 9:45 எக்ஸாக்ட்லி இன்சைட், ரைட்? உள்ளே போகணும்ல. நான் கேட்குறேன், 10 மணிக்கு பரிச்சை ஆரம்பிக்கும் போது என் பிள்ளை கொஞ்சம் பலகீனமாக இருக்கா, என் பிள்ளை வீக்காக இருக்கான்னு உள்ளே போகிறதுக்கு அனுமதிப்பாவலான்னே? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க? ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க அண்ணே. இல்லை, என் பிள்ளை கொஞ்சம் வீக், நான் பக்கத்தில் போய் உட்காரதுக்கு எனக்கு ஒரு சேர் தாங்கன்னா சமுட்டி வெளியே தள்ளிடுவாங்கல்ல. உள்ளே போக முடியாதுலாமா? இல்லை, நான் எஸ்பி கேட்டிங்களா, அது எஸ்பின்னா அங்கே பார்த்துக்கணும் டிஸ்ட்ரிக்டில், இங்கே உள்ள எக்ஸாம் காலில் வர முடியும், அங்கே டீச்சர் தான் பெரிய ஆள். நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கீங்களே. இல்லை, ஒருவேளை நீங்கள் போனாலும் போவீங்க, மோசமான ஆளாக தான் இருக்கீங்க. போக முடியாதுல்ல. சகோதரிமாருக்கு இப்போன்னு சொன்னால் தெரியாது, என்னொன்று சொன்னால் சொல்வீங்க. ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் திருமணமாச்சு, பொம்பளை பிள்ளைகளை தந்தார், உங்கள் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, காலேஜ் போயிட்டாங்க, மேஜர் ஆனாங்க, காலேஜ் போனாங்க, இப்போ 23 வயசு ஆகிட்டு உங்கள் பிள்ளைக்கு நல்ல அலைன்ஸ் வந்துச்சு, உங்கள் சர்ச்சில் சூப்பர் கல்யாணம் நடந்துச்சு, தேவ பிரசன்னத்தில். திடீர்னு அங்கேருந்து மகா சொல்கிறேன், அம்மா நான் கன்சீவ் ஆகிட்டான்னு ரொம்ப சந்தோஷம், உங்கள் ஜோம் பண்ணி வீட்டில் கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ திடீர்னு லேபர் பெயின் வந்துச்சு, கொண்டு ஓடுறீங்க, தடப்படான்னு கொண்டு ஓடுறீங்க, நல்ல மருத்துவமனையில் நல்ல டாக்டர் சொல்கிறாங்க, அங்கே சரியான லேபர் பெயின் வரல, அந்த பிள்ளைக்கு டைம் முடிய போகுது, தாய்க்கும் செய்க்கும் பிரச்சனை வந்துடும், ஆப்ரேஷன் பண்ணு சொல்கிறாங்க, மாப்பிள்ளையும் கையெழுத்து போட்டாச்சு, இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறாங்க. ஒரு தாய் வந்து, தாயோ கூட பிறந்த சகோதரியோ, இல்லை என் மகா ரொம்ப பயப்படுவா, நான் தேட்டருக்குள்ள என்னையும் விடுவேன்னா விடுவாங்களா? நீங்க போவீங்களா? போனா மாதிரி பிறகு உங்க மகளுக்கு இல்லை ஆப்ரேஷன், உனக்கு தான் ஆப்ரேஷன், ஏன் நீ மயங்கி விழுந்துருவார்ல, அடிபட்டுரும்ல, விளங்கலையோ? 2 போதும், தேடி கண்டுபிடிங்க. போக முடியாதுல்ல அண்ணே, உள்ள போக முடியாது. ஏமா, எந்த உறவுகள் நல்லதுதான், நட்புகள் நல்லதுதான், நீங்க நிறைய பேரை நேசிக்கலாம். லிசன் டு மீ. எந்த மனிதனும் பணம் இருக்கலாம், உனக்கு படிப்பு இருக்கலாம், எந்த மனிதனும் யாருக்கு உதவி செய்ய முடியாத விட வரும், அந்த இடத்துக்கு கர்த்தர் வருவார். சிங்ககவி நடுவே கர்த்தர் வருவார், அக்னி சூளை நடுவே கர்த்தர் வருவார். கமான், கையை தட்டி ஆண்டவரை துதிங்களேன். ஏய், சிறைச்சாலையில் அவர் வருவார். எந்த மனிதனும் வர முடியாத இடத்துக்கு என் கர்த்தர் வருவார். வேதம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் தப்பினார்கள். Glory. Hallelujah. தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனிதன் வர முடியும், இக்கட்டில் மனிதனோட உதவி விருதா. Hallelujah. ஆமென் சொல்லுமா?
பழைய பாடல இசை கூட வேண்டாம், பழைய பாடல ஒரு அடி கைத்தட்டி பாடலாமா? மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசமழுகி நாரிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசமழுகி ஐஸ்வர்யம் யாவும் தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா, ஆமென். ஓகே, செய்திக்குள்ள போலாமா? இப்ப வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி, எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதே என்றீர். எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. பாஸ்டர் ஜோயல் டே வர்ஷிப் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கடைசி எனக்கு எப்படி முடிச்சாங்க? என்ன பாட்டில் முடிச்சாங்க? நான் அவங்ககிட்ட சொல்லிட்டா வந்தேன், இந்த பிரசங்கம் பண்ண போறேன்னு சொல்லிட்டா வந்தேன். எப்படி முடிச்சாங்க? பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் என்று பயமில்லையே. ரொம்ப நல்லா இருக்குல்ல? காலையிலையும் வர்ஷிப் பண்ணும்போது தூக்கி விட்டாங்க பாருங்க இயேசுவின் நாமத்தை. மைட்டியா இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட சொல்லலை, நான் ஷேர் பண்ணலை அவங்ககிட்ட. ஆனால் அவங்க பாட உறுதிப்படுத்துறாங்க பாருங்க, அந்த செய்தியை கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு பாருங்க. என்னோட செய்தி அதுதான். அதில் ஆண்டவர் சொல்றாரு, திறமையில வெளியே வர முடியாது, எனக்கு எதிர்காலம் இல்லை, ஏன்னா என் பிரசங்கம் நிறைவேறதை நான் பார்ப்பேனா, என் தீர்க்கதரிசனம் நிறைவேறதை நான் பார்ப்பேனா, சோர்ந்து போய் என்னை தூக்கி விட யாருமே இல்லை, நான் இங்கேயே அழிஞ்சு போயிடும் நினைக்கும் போது கர்த்தர் பேசுறாரு, பயப்படாதே. எல்லாம் சொல்லுங்கம்மா. பொதுவாக ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்? ஃபியர் நாட், அப்படிதானே இருக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி இருப்பதாக ஒரு வேத பண்டிதர் சொன்னார். நான் கேட்டதை, ஸ்டாப் ஃபியர், பயப்படுறத நிறுத்து. சொல்லுங்க, ஜெபம் பண்றியே, வேதம் வாசிக்கிற, ஆராதிக்கிறதையே பயத்தை தொடராத. ஏன்னா பயத்தை கண்டிப்பா நிறுத்தணும். இந்த ராத்திரி பயத்தை தான் கர்த்தர் எடுக்க போகிறார். தேவ சித்தம் ஒண்ணு நடக்காதுங்கிறேன். பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நல்ல கவனிக்க. வெளிப்படுத்த 21:8, அந்த நரகத்துக்கு யாரெல்லாம் போவாங்களாம்? ஆரம்பிக்கும் போது பயப்படுகிறவர்கள் ஆரம்பிச்சு, இடையில நிறைய சொல்லி முடியும் போது எப்படி போடுமா? பொய்யரணை வரும். 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமர கடலில் பாங்க. அப்ப பயம் ஒரு மனுஷன் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? ஏமா எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அக்னியும் கந்தகமர கடலிலே அபிஷேகம் பற்றீங்களா? அபிஷேகம் பற்றீங்களா? கத்தனமா அபிஷேகித்தாரா? அபிஷேகம் பற்றவங்களை கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். தேவன் நமக்கு தந்த அபிஷேகம் என்ன? தோத்துறோம். தேவன் தந்த நமக்கு அபிஷேகம் என்ன? அபிஷேகம் எதுக்கு? டான்ஸ் ஆடுறதுக்கா? தப்பு. அப்படி பைபிளில் கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலும் டான்ஸை பற்றி கிடையாது, புதிய ஏற்பாட்டிலையும் டான்ஸை பற்றி இல்லை. அது நமக்கு அவசியம் இல்லாத வேலை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு அபிஷேகம் தந்து டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லை. அது பழைய ஏற்பாட்டில் தாவீது டான்ஸ் ஆடி ஒருத்தன் செத்து போயிட்டாங்களா? டான்ஸ் சாவல தான் முடிஞ்சு. ஆமாம், அதனால நான் கொஞ்சம் கரெக்டாக பேசிவிடுவேன், எனக்கு பயமே கிடையாது. புதிய ஏற்பாட்டிலையும் டான்ஸ் கிடையாது. ஒரு தங்கச்சி நம்ம கிராம பாட்டில் சொன்னால் ஒரு குமரி டான்ஸ் ஆடி ஒரு பரிசுத்தம் தலை போயிட்டலாம். அப்போ மேடையில் இயேசுநாதர் டான்ஸ் ஆடலை, பவுல் டான்ஸ் ஆடலை, பெந்தகோஸ்து நாளில் யாரும் டான்ஸ் ஆடலை. டான்ஸ் கிடையாது கிறிஸ்தவத்தில். அதனால் ஆராதனைக்கிற பொறுவையில் யார் டான்ஸ் ஆடினாலும் நான் சொல்கிறது அப்படி தியானிச்சு பாருங்கள். தலையில் இருக்கிறது இந்த ஸ்பிரிட் ஆஃப் லூசிபர். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிய? நீங்கள் ஆமேன்னு சொன்னால் அமைதியாக ஏற்றுக்கிறீங்களா, இல்லாட்டா அப்படிப்பட்ட கேஸுகளுக்கு ஆதரவாளர் இருக்கீங்களா? பேய் நாவி இருக்கு சிலருக்கு மேலே. பைபிளை இல்லாத நீ ஏன் செய்கிற? தேவன் நமக்கு அபிஷேகம் தந்தது டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லை. அப்படி பைபிளை இல்லவே இல்லை. தோத்திரம். இயேசுநாதர் செய்யாத, அப்போஸ்தலர்கள் செய்யாத, பரிசுத்தவான்கள் செய்யாத செய்யாண்டாம். வாட் இஸ் அ வர்ஷிப்? தேவன் அனுமதித்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். கம் ஆன், லிசன் டு மீ. ஓகே, நான் டீப் அன்னைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின உங்களோட பேச விரும்புகிறேன். கையை உயர்த்தி அலையில் சொல்லிடலாமா? தேவன் தந்த அபிஷேகம் என்ன? ரோமர் 8:15 வாசிங்க. ரோமன் சாப்டர் 8 verse 15. கம் ஆன், லிசன் டு மீ. வாசிங்க, என்ன கவனிங்க, வாசிங்க. ரோமர் 8:15 வாசிங்க. பாருங்க, திரும்பவும் பயப்படாத, திரும்பவும் பயப்படுகிறது. அந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. திரும்பவும், கமான் கமான், திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். தேவன் எனக்கு தந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? நான் பயப்படக்கூடாது. திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல.
Glory be to God. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கின போது, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கின போது பயப்படவில்லை. சிங்கத்தை போல கிழித்தெறிந்தார்கள். உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அதை அழிக்கிற கிருபைகளை தருவார். கையை தட்டி ஏற்றெடுங்க இந்த வார்த்தையை. Come on. தேவன் நமக்கு தந்த அபிஷேகம் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. ஹலோ, எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். ஆமென் சொல்லுமா? சங்கீதக்காரர் சொல்லும்போது 56:3 சொல்ல, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்ங்கிறார். ஆமென் சொல்லுமா? நீங்க 1 யோவான் 4:18 பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போயிடலாம் செய்திக்குள்ள. 1 யோவான் 4:18 வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உண்பது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சிலருக்கு நோயை பார்த்தா பயம், சிலருக்கு பேயை பார்த்தா பயம். எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? சிலருக்கு நாயை பார்த்தா பயம். ஹலோ, எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? நானும் கொஞ்சம், எனக்கு நாய்க்கு பயம் கேட்டிங்களா? தோத்திரம். எனக்கு பேய் கூட பயம் இல்லை, நாய்க்கு தான் பயம். ஏம்னா நான் சின்ன வயசுல நிறைய கடி வாங்கியிருக்கேன். ஒரு வீட்டில் நார்வேயில் ஊழியம் செய்த ஒரு 7 ஆண்டுகள். அப்போ ஒரு வீட்டில் ஒரு அந்த அம்மா டாக்டர், ஐயா இன்ஜினியர், நல்ல குடும்பம். நாய் கடிச்சிட்டு ஒரு அனுதாபமாக சொல்லக்கூடாதா? அந்த டாக்டர்மா சொன்னாங்க, பரவாயில்ல பாஸ்டர், நாய்க்கு ஊசி போட்டிருக்கோம், ஒன்றும் செய்யாதுன்னு. நாய்க்கு ஊசி போட்டிருக்கேன், எனக்கு ஏன் ஊசி போடுவான்? அதனால எனக்கு நாய்னா ரொம்ப பயம். திருநெல்வேலியில் பேட்டையில் ஒரு கன்வென்ஷன் வந்திருந்தேன்னா ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். கதையை கேளுங்க. எனக்கு ஏற்கனவே நாய்னா பயமா. அப்போ எனக்கு ஒரு ரூம் தந்திருந்தாக. அப்போ அந்த ரூமில் நான் படுத்திருந்தேன். திடீர்னு நைட்டு ஜோம் பண்ணிட்டு அப்படி கட்டில் படுத்திருக்கேன். திடீர்னு நைட்டு கட்டில் கீழே கடடான்னு சத்தம் கேட்கு. என்னன்னு பார்த்தா சாதாரண இல்லை, டாபர்மேன் கீழே படுத்து கிடக்கு. நான் காலையில் 7 மணி வரலாம் அசையாம அப்படியே படுத்துக்கிட்டேன். சரி, எனக்கு ஒரே பயம். டாபர்மேன் லேசில் கிடைக்காது, அது நம்மளோட வளர்த்தி நேர கழுத்தை தான் பிடிக்கும். கடைசியில் அவங்க கதை தட்டினாங்க. தட்டும்போது சொன்னேன், நீங்களே ஓப்பன் பண்ணிருக்கேன், நான் உள்ள கொண்டு வைக்கல, கீழே நாய் படுத்திருக்கேன்னு. ஐயோ சாரி, அது சில நேரம் கட்டில கீழே படுத்திருக்கேன்னு சொல்லி தொலைக்கப்படாதான்னு உள்ள வந்து படுத்திருக்கலா. நாய்னா கொஞ்சம் மோசம்தான் கேட்டீங்களா? தோத்துறோம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். இட்ஸ் ஓகே. சில நேரம் என்ன நம்மளை அறியாமல ஏதாவது பயமான சூழல் வந்துடும். ஒரு பெரிய தேவ மனுஷன் ஒரு முறை நான் அந்த மீட்டிங்ல இருந்தேன். அவர் பேசினார். அவர் ஆந்திராவை சார்ந்தவர். நான் அன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தேன். எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய குருசைட் ஒரு ஓரத்தில் உட்காந்து அந்த வசனத்தை கேட்டேன். ரொம்ப காஸ்பல் சூப்பராக பேசினார். அவர் அன்னைக்கு ஒரு சம்பவத்தை சொன்னார். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி ஆந்திராவில் ஒரு நாள் பேப்பரில் வந்துச்சான், செத்தவன் 2 பேரை கொண்டான். எப்படி எப்படி எப்படி? ஹலோ, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? பேப்பரில் நான் அடுத்த நாள் ஹெட்டிங், செத்தவன் 2 பேரை கொண்டான். நியூஸ் பேப்பர் விற்கணும்ல, அப்போ தானே விற்கும். இவர் வாங்கி இவரே படிச்சாராம். என்னடா செத்தவன் 2 பேரை கொண்டா, இது எப்படி நடந்துச்சு? உயிரோடு இருந்து கொண்டா பரவாயில்ல. ஆந்திராவில் ஒரு ஹைவேல இன்டீரியர் வில்லேஜில் உள்ள ஒரு குடும்பம். அதில் அண்ணன் வந்து கிராமத்தில் விவசாயம் பண்ணுறான். தம்பி படித்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம். சிட்டியில் ஹைதராபாத் பக்கத்தில் எங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்பா ஏஜ்டு, வயசானவர். அப்பா செத்து போயிட்டார். இவர் தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாடே, நம்ம ஒரு ரிமோட் வில்லேஜில் உட்காந்துருக்குறோம், குக்கிராமத்தில் உட்காந்துருக்கோம், ஒரு வசதி இல்லை, அப்பா இறந்துட்டாங்க. சரி நீ புறப்பட்டு வா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, எல்லாம் ரெடி பண்ணிட்டு வா, நான் இங்கே மற்ற அடக்கத்துக்குள்ள காரியத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்னு. இவன் இந்த ஊரில் போய் நைட்டு எல்லாம் முடிஞ்சு துணி எடுத்தான், எல்லாம் எடுக்க வேண்டிய எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எடுத்து கடைசியில் ஒரு கேபின் பாக்ஸ், ஒரு அடக்கத்துக்கு ஒரு பிரேத பெட்டியும் வாங்கிட்டான். ஒரு வண்டி பிடிச்சி போனால் பல ஆயிரங்கள் கேட்பாங்க. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்க அந்த கிராமம். அதனால் ஒரு ஐடியா பண்ணால், ஒரு ஆட்டோ பிடிச்சி அவுட்டரில் வந்து நின்றுட்டு அங்கே போகிற லாரிகள் போகும்ல, அதில் எம்டி லாரிஸ் போகும்போது ஏற்றிட்டு போவாங்க. நாங்கள் அப்படி ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் பாஸ்டர் ஐயாட்ட சொன்னேன், ஐயா என்னை கூப்பிட்டு இருந்தபோது பல வருஷத்துக்கு முந்தைய எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி நைட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஏரியாவில் 1-2 நாட்கள் பஸ் ஓடலை, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்றைக்கி நான் நைட்டு ஏதோ ஒரு லாரியில் ஏதோ பால் வண்டியில் ஏதோ போய் திருநெல்வேலியில் இறங்கி அப்படி தான் வீட்டுக்கு போன ஞாபகம் உண்டு. ஸோ அப்படி மாதிரி ஒரு வண்டியில் மறித்து போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் போய் நிற்கிறார். ஒரு லாரிக்காரனை மறிச்சா ஒருத்தர் நிற்க மாட்டேங்கான். பிரேதப்பட்டி வச்சு தான் எவன் நிற்பான்? ஆமாம். அப்போ ஒரு லாரிகிட்ட சொன்னார், இது எங்கள் அப்பா செத்து போயிட்டார், கிராமத்துக்கு போகிறேன், பின்னால் வச்சுக்கிட்டு நின்றுக்கிறேன், நீங்கள் நான் பைசா கொடுத்துறேன், நீங்கள் ஒரு 55 கிலோமீட்டர் இருக்காங்க, நீங்கள் என்னை இறக்கிடுங்க, மெயின் ரோடு தான், ப்ராப்ளம் இல்லைன்ட்டான். சார் ஓகே, பின்னால் போய் ஏறிக்கிட்டார். அதனால மைக்கை பெட்டி பின்னால் ஏறி உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்தால் பின்னால் லாரியில் நனையலா செய்யணும். நம்ம ஆட்டில் இந்தியாக்காரங்க டப்புன்னு மூளை இருக்க மாதிரி எவனும் ஒர்க் அவுட் ஆகாது. டப்புன்னு இவர் பார்த்தாரு, எப்படியும் 55 கிலோமீட்டர் 1 மணிக்கூர் இழுப்பான். அதனால் இந்த மழையில் நனைய முடியாது, உள்ளே படுத்துக்கிட்டு மேலே மூடி வச்சுக்கிடுமாங்க. நல்லா இருக்கு ஐடியா. பாரு, நம்ம ஆட்களுக்கு டப்புன்னு ஐடியா வரும். உலகத்தில் ஒரு பேருக்கு வந்து கிடாது. ஹலோ, ஒருத்தர் சொன்னார் வேடிக்கையா, ஆமாம்,
ராக்கெட் மேலே போகலையாம். அப்போ சொன்னார் இத்தனை டிகிரியில் சரிச்சு விடுங்க, மறுபடியும் உங்கள் சென்டரில் வாங்க போயிடும்னு. லேஸ் அங்கே விட்டு இப்படி இருந்தால் ராக்கெட் போயிட்டான். எப்படிடா இவ்வளோ உனக்கு ஐடியா, எங்களுக்கே ஐடியா இல்லைன்னு. இல்லை அப்பப்போ என் ஸ்கூட்டர் நின்றோம், நான் அப்படி சரிச்சு விட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான். அதனால் நம்ம ஆட்களுக்கு உடனே ஒர்க் அவுட் ஆகிடும். ரைட். இவர் உள்ள மூடியில் உட்காந்துட்டு விரல வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்காரு. மழைக்கு தப்பிக்கிட்டார். இவருக்கு மழை பிடிக்காது. நைட்டு 10 மணிக்கு பிறகு அந்த ரூட்டில் பஸ்ஸு போகாது. அடுத்த 2 கிலோமீட்டரில் மறுபடியும் மறிக்கான். டிரைவருக்கு எம்டிஏ போகிறவனுக்கு சாப்பாட்டுக்கு பைசா வேணுங்களா? அவன் பாட்டி ஏற்றுறான். உள்ள இடம் இல்லை, பின்னால் வேணா ஏறிக்க ஆகிடும். 2 பேரும் பின்னால் ஏறிட்டான். எங்களுக்கு ஒரு 15-20 கிலோமீட்டர் இறங்கணும். ஓகே பைசா தந்துட்டு வைக்க, பைசா வாங்கிட்டான், பின்னால் இறங்கிட்டான். அவன் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஒரு வழி இல்லை. வண்டி கியர் போட்டு இப்படி முட்டும் போது லேசாக காலில் தட்டுச்சு. ஏன்னா காலில் ஏதோ தட்டுதுண்ணா, என்னன்னு பாடுறானே, ஏன்னா பிரேதப்பட்டினா எம்டியா உள்ள இது இருக்காடா பாருங்க. தள்ளி பார்த்தா ஏன்னா சரக்கு உள்ள இருக்கு. வம்பா கொண்டு போறான்ல, மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இவன் சொல்லியிருக்கான் நிப்பாட்டினாலும் அணைஞ்சிருவோமே. சரிடா டேய் மழை நின்ன உடனே சொல்லிடு இறங்கிடுவோம். இது வம்பு என்ன கொண்டு போறான்னு தெரியல. நம்ம ஆட்களுக்குள்ள மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கு. இவர் எப்பண்டா மழை நிற்க வெளியே வரலான்னு இவன் காத்திருக்கான். அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான். ரைட்டு, நமக்கு ஒரு இண்டிகேட்டர் கிடைச்சது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஆள் வந்துட்டான். மழை நிற்குன்னு சொன்னா வெளியே வந்துடணும்டா. அப்படி போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வண்டி போயிருக்கு. மழை நின்றுட்டு உடனே அவன் இவனை பார்த்து சொன்னான், ஏனே மழை நின்றுட்டு டிரைவர்கிட்ட சொல்லுண்ணா. மழை நின்றுட்டுன்னு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி ஸ்லோவாகிறதுக்குள்ள நம்மால் உள்ளேருந்து வெளியே வந்துட்டு மழை நின்றுட்டான்னா. ஏன்னா பிரேத எழுப்பிட்டு ஒருத்தன் இங்கே சாடினா ஒருத்தன் அங்கே சாடினா, வீலுக்குள்ள மாட்டி 2 பேரும் போக்கு. அடுத்த நாள் காலையில் பேப்பர்ல செத்தவன் 2 பேரை கொண்டான். பயம் எவ்வளவு மோசம் பத்தியலா இல்லை கத்தாரு கீழே எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறோம், எவ்வளவு பாட்டு பாடுறோம். ஏமா பயத்தின் ஆவி இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பயத்தின் ஆவி உன்னை விட்டு வெளியேறுவதாக. 1950 ஒரு இந்தியாவை சார்ந்த வம்சவழி வெளிநாட்டில் இருந்தாங்க. அவங்க டென்னிஸ் பயங்கரமான பிளேயர், ஒரு டென்னிஸ் பிளேயர். அவங்க அம்மா பேர் கொஞ்சம் மறந்துட்டேன். இன்னைக்கு நான் நேற்று நான் அந்த சம்பவத்தை அறிஞ்சிட்டேன். அவங்க அம்மா ஒரு பல்லு பிரச்சனைக்காக ஒரு டென்னிஸ்ட்டை போய் சேரில் உட்காந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே அவங்க அம்மா அப்படியே கண்ணை மூடினாங்க. அந்த சேரில் உட்காந்து செத்து போயிட்டாங்க டென்னிஸ் வீராங்கனை முன்னால். இது அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என் கண்ணுக்கு முன்னால் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்களே டென்னிஸ்ட்னால. அதுலேருந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டு டென்னிஸ்னா பிடிக்காது. இப்படி போயிட்டே இருந்து அலர்ஜி. நடந்த சம்பவத்தை நான் அது கேள்விப்பட்டேன். பயம் இவ்வளோ மோசம் பாருங்க. இவ ஸ்டார் பிளேயர். அதனால் இவளுக்கு டென்னிஸ் சைடே போக மாட்டேன். ஆனால் யதார்த்தமாக இவளுக்கு பல்லு 2 பிரச்சனை. கண்டிப்பாக இவ டென்டிஸ்ட்டை பல் டாக்டர் பார்த்தாகணும். அதனால் இவளுக்கு பெரிய பிரச்சனை. பல் மருத்துவமனைன்னு போனால் எங்கள் அம்மா அப்படி தானே செத்து போயிட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு இப்படி தானே ஆயிட்டு அப்படின்னு அவளுக்கு ஒரு பயங்கர அலர்ஜி. நான் உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். எவ்வளோ பயம், எவ்வளோ மோசம் பாருங்க. பயத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? அவர் பார்த்துக்கிடுவார். அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாத்தையும் பார்ப்பார். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். அப்போ ஒன்று சொன்னாங்க, பெரிய ஆள் இல்லை. நான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு அங்கே வந்தால் தானே அலர்ஜி, நாங்கள் பெரிய டாக்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம். கவனமாக கேளுங்களேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பெரிய டென்டிஸ்ட் பெரிய டாக்டர் வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க வீட்டில் ஒரு சேரில் உட்காந்து ரெடி பண்ணி அவங்க அந்த பெரிய பாக்ஸ் கொண்டு வந்து அதில் இந்த திங்ஸ் எல்லாம் வெளியெடுத்தாங்க. நானும் பார்த்துருக்கிறேன். என்னுடைய 3வது மருமகள் அவள் டென்டிஸ்ட். அதனால் அவள் கிளினிக்கில் போய் பார்த்துருக்குறேன். அவங்க ஹாஸ்பிட்டல் போனால் தான் அது பாசிபிள். வீட்டில்னா அது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். அது நடந்த சம்பவம். ஸோ அவங்க சொன்னால் ஒன்றுமே இல்லை, நத்திங், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்காதுங்கன்னு. அவங்க அப்படி பெட்டியெல்லாம் பார்த்து அவளை சேரில் உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி சில நிமிஷத்தில் அவள் கண்ணை மூடிட்டா. டாக்டர் அதிர்ந்து போனார். உடனே அவங்க ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கலை. அந்த சேரில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எல்லா திங்ஸ் எல்லாம் ஒரு டேபிள் எடுத்து வச்சாங்க பாருங்க. கண்ணை மூடிட்டா. அவளை தட்டி போயிட்டா, செத்து போயிட்டா. அவளுக்கு நம்ம அம்மா இப்படி தானே நம்ம கண்ணுக்கு முன்னால செத்து போயிட்டாங்க, சே நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நினைச்சா பயம் எவ்வளோ மோசம் பாருங்க. அவ பெரிய வீராங்கனை, அவ பெரிய ஸ்டார் பிளேயர் அவ. ஆனா இதெல்லாம் பார்த்து டென்டிஸ்ட் இவதான் பண்ணாங்க, நம்ம அம்மா செத்து போயிட்டாங்களே நினைச்சா பாருங்க, பயத்தில் அட்டாக் வந்து செத்தே போயிட்டா. இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், பயத்துக்கு இடம் கொடுக்கவே செய்யாதுங்க. கையை உயர் தலையிலே சொல்லுங்களேன். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. ஒரு வயசான பாஸ்டர், இப்போ இருப்பாருன்னு நினைக்கிறேன், ஒரு 100 வயசுல இருக்கும். அவருக்கு ரொம்ப கிராம பாஸ்டர், ரொம்ப ஜோவியா பிரசங்கம் பண்ணுவார். எங்கள் ஊர்ல இருந்து வரும்போது கிழக்காடு தாண்டி சேர்மாதவிக்கு முன்னால் ஒரு காட்டு பகுதி இருக்கு. அதுல ஒரு டெம்பிள் இருக்கு. அதுல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போகணும். இடையங்குளங்கிற காட்டுக்கு போகணும். ரொம்ப காடு. இப்போமாவது 1-2 ஊர்கள் இருக்க ரொம்ப மோசம். இவர் கடைசி பஸ்ஸில் வந்து இறங்கி
அந்த பஸ்ல போயிருக்காரு. இவர் ரொம்ப ஜாலியா பேசுற ஆளு. அங்க யதார்த்தமா ஒரு ஆள் இருக்காரு. ஏன் எங்க போறீங்க? அது அந்த ஊருக்கு போறேன். ஐயா அப்படியா? அது மோசமான காடாச்சே. ராத்திரி அந்த காட்டுல ஒரு வாதை ஓட்டம் இருக்குமா, ஒரு வெளிச்சம் அப்படியே தெரியுமானாரு. ஏன் ஐயா அப்படியா? என்கிட்ட டார்ச் இல்லையே, அந்த வெளிச்சத்துல வீட்டுக்கு போயிருவேன் இருக்காரு. சொன்னவன் சத்தான். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். பார்த்து ரத்தனம் பிரசங்கியார்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி பிள்ளைகள்லாம் ஊழியம் செய்றாங்க. லிசன் டு மீ. நமக்கு அவன் சொன்னவன் செத்து போயிட்டான். அது ஒரு வாத ஓட்டம் இருக்கும், அப்படியே ஒரு வெளிச்சம் மூமெண்ட் இருக்காரு. என்கிட்ட டார்ச் இல்லையே, அந்த வெளிச்சத்துல வீட்டுக்கு போயிருவேன் இருக்காரு. எதையும் குறித்து பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் பைபிள்ல பாருங்க, 31,106 வசனமா தமிழ் பைபிள்ல. அதுல கிட்டத்தட்ட 8,100 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. விசுவாசிகள் குடும்பத்தை குறித்து வாக்குத்தத்தம், தனிநபரை குறித்து வாக்குத்தத்தம், பிரைஸ் தி லார்ட், பொருளாதாரத்தை குறித்து வாக்குத்தத்தம், சுகத்தை குறித்து வாக்குத்தத்தம், வேதம் சொல்கிறது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ அலோ, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இதுல ஆண்டவர் பர்டிகுலரா சொல்றாரு, பயப்படாதே. எப்படி சொல்லுங்க. பயப்படாதே எப்படின்னு எத்தனை தடவைன்னு கேட்டால் நம்ம உடனே சொல்லுவோம் 365. ஒருவேளை பரிசுத்தவான்கள் எதெல்லாம் சேர்த்து சொன்னாங்களோ எனக்கு தெரியல. ஒருவேளை ஆங்கிலத்தில் சொன்னாங்களோ தெரியல. கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, அஞ்சாதே, எல்லாம் ரிலேட்டட் வேர்ட்ஸ் தானே. அப்படிலாம் சேர்த்து சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. இப்போ பரிசுத்தவான்கள் சொன்னால் ஒரு உண்மை இருக்கும். ஆனால் தமிழ் பைபிளில் 51 இடத்துல பயப்படாதேன்னு இருக்கு. ரைட். ஒன்று ஒரு 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 35 முறை, ஆமாம் 35 முறை ஒரு ஆண்டவரே பயப்படாதேன்னு சொன்னதாக இருக்கிறது. ஒரு 16 முறை மனிதர்கள் சொன்னாங்க. ஆக மட்டும் 51 டைம்ஸ் தமிழில் பயப்படாதேங்கிற வார்த்தை, அஞ்சாதே கலங்காதேலாம் சேர்க்காம பயப்படாதேங்கிற வார்த்தை ஒரு 51 டைம்ஸ். கூடுதல் குறைவு இருந்தால் எனக்கு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிடுறேன். ஓகே, பயப்படாதேங்கிற வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு எதிர்காலம் உண்டு, பயப்படாதே. நீ இங்கே சாக மாட்ட, பயப்படாதே. கண்டிப்பாக நீ வெளியே வருவா, பயப்படாதுன்னு ஆமேன்னு தான் சொல்லுங்களேன். ஆமாம், தோத்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம். நீங்களே சொல்லணும். கேட்டு ஏசுநாதர் கேட்டு வாங்கப்படாது. நீங்களே அதை உற்சாகமாக ஆமே நல்ல இல்லையான்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் இந்த ஸ்பானிஷ் நாட்டிலாம் 1-2 முறை போயிருக்கிறேன் ஊழியத்துக்கு. நிறைய கூட்டம் இருப்பாங்க. ஆண்டவர் அவங்கள்ட்ட ஏவனா எழுப்பி நின்று தேவனுக்கு மகிமைங்கிறது சத்தம் போட்டு சொல்லுவாங்க. எழுப்பி நின்று பைபிளை தூக்கிட்டு க்ளோரி தியோஸ் அப்படிமா அங்கேருந்து சத்தம் போடுவாங்க. எனக்கு மகிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இட்ஸ் ஓகே, குட். ஆண்டவர் பேசும்போது உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். நம்ம இவ்வளோ நேரம் தியானிச்சோம்ல, இந்த வசனம் எங்கே இருக்கு? புலம்பல் இல்லை, இது புலம்பல் அவர் புலம்புனதில்ல. இந்த சரித்திரம் எங்க இருக்கு? எரேமியா 38ஆம் அதிகாரம். ஓகே, குறிச்சிடுங்க. ஒண்ணே சொல்லி செய்திக்குள்ள போயிடலாம். ஒரு சின்ன சம்பவத்தை நான் அதில் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். இந்த சம்பவம் எங்கே இருக்குது? எரேமியா 38ஆம் அதிகாரம். நம்ம சில நேரம் புலம்பல் தானே ஸ்கிட் பண்ணி போயிடுவோம். இதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறோம், பெரிய விஷயம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதேன்னு சொன்னார்ல. நம்ம இப்படி நான் முதல்ல சொல்லிட்டேன். இதெல்லாம் எங்கே இருக்குது? அந்த 38ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 பிரபுக்கள் ராஜாட்ட போய் பர்மிஷன் வாங்குறான். கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். ஜெயிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு கிணத்துல போட்டாங்க. நல்ல கவனிங்க. ஒரு சூழ்நிலைமை நடக்கும்போது உங்களுக்காக சில காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆமேன் சொல்லுங்களேன். தோத்திரம். இப்ப நல்ல கவனிங்க. திடீர்னு எபிரேயன் அல்ல, அவன் எருசலேமை சார்ந்தவன் அல்ல, அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் ஆப்பிரிக்காவை சார்ந்து எத்தியோப்பியாவை சார்ந்த ஒரு வேலைக்காரன், ஒரு பிரதானி. இஸ் நாட் பிரபு. அவன் பிரபுவும் அல்ல. என்ன கவனிக்கிறீங்களா? அவன் போய் ராஜாட்ட பெர்மிஷன் இல்லாம போக முடியாது. எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ராஜா அபிஷியலா உட்கார்ந்துருந்தா ஒய்ஃப் ஆனாலும் கெட் பெர்மிஷன். நீங்க ஒரு மினிஸ்டர் பார்க்க போறீங்க, பெரிய ஆளை பார்க்க போறீங்க, அப்பாயின்மெண்ட் இல்லாம போயிருவீங்களா? உள்ள விடுவாங்களா? முடியாதுல்ல. இவன் நேரா போயிட்டான், திருன்னு உள்ள போயிட்டான். ராஜா பெஞ்சமின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். என்னை கவனிங்க. நேர உள்ள போயிட்டு, ராஜாவே இது தகாத செயல், அவங்க செத்து போவான், தேசத்தில் ஆகாரம் இல்லையே, உங்களுக்காய் குரல் கொடுக்கிற சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார், உங்க மேல கரிசனை உள்ள சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பக்க பலனாய் சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமா, ஒரு வழி அடையும் போது புதிய வழியை கர்த்தர் திறப்பார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ராஜா தான் பெர்மிஷன் கொடுக்கிறான், கொன்னுரு. அவன் இப்படியா பேசுறான், கொன்று. அவன் பேர் எபத் மலேக். எல்லாரும் சொல்லுங்க, அவன் பேர் எபத் மலேக். சத்தமா சொல்லுங்களேன். அவன் பேர் என்ன சொல்லுங்க? எபத் மலேக். அவன் எத்தியோப்பியாவை சார்ந்தவன். கவனிங்க, ராஜா சொல்றாரு. ராஜா வேற ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்றாரு பாருங்களேன். 30 பேரை கூட்டிட்டு போ. எப்படி ஏமா, இவனை தூக்கி போட்டது எத்தனை பேர்? 4 பேர். அப்ப தூக்குறதுக்கு எத்தனை பேர் போதும்? 4 பேர் போதும். ஆனா ராஜா என்ன சொல்றான்?
30 பேர். ஏன்னா நீ தூக்கும் போது இந்த கள்ளப்பையில் வந்தோம்னா அடிச்சு வரட்டணும்ல. ஆண்டவர் எப்படி அழகா யுத்தம் பண்றாரு பாருங்களேன். 4 பேர் உன்னை அசிங்கமா பேசிட்டான், 40 பேர் சாதகமானவனை கர்த்தர் எழுப்புவார். 3 பேர் உனக்கு விரோதம் எழுப்பிட்டான், 30 பேரை கர்த்தர் எழுப்புவார். ஒரு வழி அடைக்கும் போது 7 புதிய வழிகளை அவர் திறப்பார். அல்லேலூயா. தேனீக்களை போல உங்களை வளைந்து கொள்ளலாம், உள்ளில் பட்ட நெருப்பை போல அணைந்து போவார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சங்கரிப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிற ஆண்டவர். Glory to God. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப அழுதுட்டேன் இதை வாசித்த போது. பலமுறை வாசித்திருக்கும், ஆனால் அன்னைக்கு ரொம்ப அழுதுட்டேன். ஏன் அழுதான் தெரியுமா? இவன் அவ்வளவுதான் பெர்மிஷன் கிடைச்ச உடனே மேல ட்ரெஸரி இருக்கு, பொக்கிஷ அறை. இவன் கீழே இருக்கிற அறைக்குள் புகுந்து இருக்கா, அது அந்த வசனத்தை அப்படி கொடுத்துட்டே வாங்க பார்க்கலாம், அதை கரெக்டா கொடுத்துட்டே வாங்க. கீழே இருக்கிற அறைக்குள் புகுந்து போட்டிருக்கா. கீழே இருக்கிற அறைக்குள் புகுந்து என்னெல்லாம் பண்ணா? 11 வசனமா? கீழே இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும். எப்படி எப்படி கிழிந்து போன? அப்ப அந்த காலத்துல என்ன இருந்திருக்கு? தமிழ் பேசுவோம், மற்ற இங்கிலீஷ் வேண்டாம், நம்ம தமிழ் பேசுவோம். சொல்லுங்களேன், என்ன கெட்ட வார்த்தையாங்க? அந்த காலத்தில் என்ன இருந்திருக்கு? புடவை. எக்கா இனி போற போக்கில் இனி புடவையெல்லாம் பார்க்க முடியாது, இனி பொருட்காட்சியில் போய் தான் பார்க்கணும். இவன் கிளவியும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டுலாம் சுத்த காலம் ஆகி போச்சு. யார்கிட்ட போய் சொல்ல? நான் உங்களுக்கு குறை சொல்லலுக்கா, நான் அந்த பைபிளில் இருந்துன்னு சொல்ல வந்தேன். அன்னைக்கு புடவை இருந்துன்னு வந்திருக்கேன். தோத்தர் போட்டிருக்கு, அல்லேலூயா. நான் வந்தது அப்படி லைட்டாக சொல்லிட்டு போயிருவேன், நீ கோவப்படாதுங்க, கட்டியலா போட்டோம். ஆண்டவருக்கு தோத்துறோம். அந்த கிழிஞ்சு போன, கவனிங்க, கிழிந்து போன பழம் புடவைகளும், ஒருவேளை பட்டு துணியான்னு தெரியல, விலைக்கு விற்கலான்னு ராஜா அரண்மனையில் வச்சாவலான்னு தெரியல, போட்டோம். இப்போ அவங்க கிழிஞ்சு போன புடவை கூட இருந்திருக்காங்க. புடவைகளையும் கந்தலான துணியிலும் எடுத்துக்கொண்டு போய், எனக்கு ஒரு நிமிஷம் போறீங்களா? என்னை பாருங்க, லெசன் என்னை பாருங்க. இந்த துணியெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போனாங்க? கயிறா செஞ்சு எருமையா தூக்குறதுக்கா? விளங்கும்ல, நானே 92 கிலோ இருக்கேன். பாதியில் தூக்கும் போது அத்து விழுந்து எலும்பு முடிஞ்சு செத்து போயிடுவாம்ல. உங்க கதை ரொம்ப நல்லா இருக்க. அது எதுக்கு தூக்கிட்டு போனாருன்னா, கயிறுல கட்டி உள்ள இறக்குறாரு. நான் ரொம்ப அழுதேன். எதுக்கு அழுதேன் தெரியுமா? எரேமியாவே, துணிய உன் அக்கிள் அடக்கி வச்சுக்க, கயிறை கரெக்டா வச்சுக்க, நாங்க தூக்க போறோம். ஏமா 4 பயில வந்து கொல்ல பார்க்கான், ஆனா ஒருத்தனை கத்தர் எழுப்புறாரு. என் ஊழியக்காரன் மேல காயப்பற்றக்கூடாது, என் ஊழியக்காரனுக்கு ஒரு உரசல் வந்துடக்கூடாது, என் ஊழியக்காரன் ஒரு வேதனை பற்றக்கூடாது, என் ஊழியக்காரன் ஒரு ரத்த காயம் பற்றக்கூடாது, என் ஊழியக்காரன் ஒரு கரை பற்றக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். God is good. God is good. ஒரு கூட்டம் அழிக்க நினைக்குது, ஒரு கூட்டம் கொல்ல நினைக்குது, ஒரு கூட்டம் கேவலப்படுத்த நினைக்குது. ஆனா கர்த்தர் ஒருத்தன் எழுப்பினாரு, உன் மேல காயப்பற்றக்கூடாதுப்பா, உங்க மேல கரிசனை உள்ள கர்த்தர். ஒரு வார்த்தை சொல்ற, கையை தட்டி 2 நிமிஷம் ஆண்டவரை துதிக்க போறீங்க. அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். Come on. Hey, Ray Bosha Katara, Tudabala Katuda, Rimana Sekeleria, Rapaka Sianto, glory, hallelujah. Shedabala Katudabala, hallelujah, hallelujah. வாஸ்தவது மடமடமடன்னு அழுதுட்டேன். 4 பேர் கொல்ல நினைச்சான். கர்த்தருக்காக நிற்பது உண்மையானால், நீ கர்த்தருக்காக வாழ்வது உண்மையானால், கர்த்தருக்காக துணிந்தது உண்மையானால், உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. சரிதானே? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? போட்டிருக்கா இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். வெளியே தூக்கிட்டு வந்து ராஜா பெர்மிஷன் கேட்டார், அவர்கிட்ட அனுமதி கேட்டார். நான் சொல்றது இப்படி சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. பரவாயில்ல, தோத்துறோம், ஆமென். கர்த்தர் நல்லவர். குழியில சாகல, கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். மனிதனுடைய திட்டத்துக்கு கர்த்தர் உன்னை விட மாட்டார், மனிதனுடைய சூதுக்கு உன்னை விடமாட்டார், மனிதனுடைய வஞ்சகத்துக்கு உன்னை விடமாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உன் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்ய போகிறார். கர்த்தர் உன்னை வெளியே எடுக்க போகிறார். குழியிலிருந்து வெளியே எடுக்க போகிறார். குழியிலிருந்து வெளியே எடுக்க போகிறார். உன் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே எடுக்க போகிறார். உன் நிந்தையிலிருந்து வெளியே எடுக்க போகிறார். உன் அவமானத்தில் வெளியே தூக்க போகிறார். உன் பிள்ளைகளின் காரியத்திலிருந்து வெளியே தூக்க போகிறார். கமான் கமான் கமான். நீ முடங்கி போகிறவன் அல்ல, மறுபடியும் கர்த்தர் உன்னை செயல்படுத்த போகிறார். என்ன கையை தட்டி ஆண்டவரை துதிங்கம்மா. உன்னை வெளியே எடுக்க போகிறார். கம் அவுட். நீ வா வெளியே, வா வெளியே. வெளியே கர்த்தர் உன்னை கொண்டு வர போகிறார். ஷபா கத்தரபா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உள்ள போலாமா? 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். கடைசி அந்த பாஸ்டர் ஜோயல் பாட சொல்லலாம், அவங்க தான் நல்லா பாடுவாங்க. Okay, good. Come on, listen to me. என்ன சொன்னாங்க? பயப்படாதே. இன்னைக்கு நம்முடைய செய்தி என்ன? பயப்படுறதை நிறுத்து. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க,
என்ன கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. நீங்க சொல்லதை பார்த்து பயந்துடக்கூடாது. கடவுளே கடவுளே, கண்ணை உருட்டி மிரட்டாதுங்கக்கா. எக்கா ஒழுங்கா சொல்லி தொலை. கண்ணை ஏற்கனவே அவன் பயம் இல்லாம இருக்கான், பயப்படுத்திடாதுங்க. பயந்தால பயப்படாதுன்னு சொல்லுங்க. தோத்துறோம் இல்லைங்க தான். பாக்கீங்களா சிலர் அப்படி குனிஞ்சே இருக்காங்க, நிமிந்து பார்க்க மாட்டேங்காங்க. கொஞ்சம் முகத்தை பாருங்க, கெட்டிகளா சகிச்சிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வரையும் ஒருவேளை நீங்கள் என்னை பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத இருக்கும், சகித்து கொள்ளுங்கள். எட்டியே பார்க்க மாட்டேக்காக, குனிஞ்சே உட்கார்ந்துருக்காங்க. அல்லேலூயா. பிரசங்கம் எப்படி கேட்கணும்னு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. தோத்துறோம். முதல்ல பிரசங்கியார் முகத்தை பார்த்து சிரிக்கணும், முறைக்கப்படாது, உள்ளது மறந்துடும். முதல்ல சிரிச்சுக்கிட்டே எங்க பாருங்க, அப்படி ஸ்மைல் பண்ணிட்டே தலையாட்டிக்கிட்டே இருக்கணும். சிரிச்சுட்டே லேசா தலையாட்டிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குதுன்னு அர்த்தம். ஆனா கண்ணை மூடி தலையாட்டிட்டேன்னா ஒன்னும் இறங்கலல்ல. ரொம்ப கரெக்டா பிரசங்கம் கேட்கணும். நாங்க பாஸ்டர் எவ்வளவு பிரயாசப்பட்டு நாங்க சபை ஊழியக்காரங்களா நாங்க என்ன பாடுபடுதோம். பாஸ்டர் என்னை விட பெரிய பிரசங்கியார், என்னை விட அவங்க ஸ்காலர், தம்பி என்னை விட ஸ்காலர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. தோத்துறா. அப்போ இப்படி ஆயிரம் வெளியில இருந்து கூப்பிட்டு வந்து நம்ம எல்லா வாரமும் நம்ம பேசிட்டு இருக்குமா, ஸ்பெஷலாக யாரையாவது கூப்பிட்டு வந்து 4 வாரத்தை உள்ள போயிடாதா? அதான் என்னுடைய ஆசையும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு திங்கக்கிழமை எனக்கு மறுபடியும் 21 days ஃபாஸ்டிங் ஆரம்பிக்குது. கடைசி 3 நாளுக்கு நான் ஒரு கெஸ்ட்டை புக் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஜீப் கெஸ்ட்டை. கவனிங்க, லிசன். எப்படியாவது 4 வாரத்தை போயிடாதா? எங்க மக்கள் உயிர் பிடிச்சிட மாட்டாங்களான்னு எங்களுக்கு ஆசை. சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? நான் பேசலாமா? 3 காரியம். நம்பர் 3, 3 காரியம். ஒரு குடும்பத்தை சார்ந்த 3 பேர்ட்ட கர்த்தர் பேசுகிறார். ஒரு ஃபேமிலியை சார்ந்த 3 பேர்ட்ட கர்த்தர் பயப்படாதேங்கிறார். எதுக்கு அப்படி சொன்னார்? என்ன விஷயம் பார்க்கலாமா? நம்பர் 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15 verse 1 Genesis. வாசிங்க. ஆதியாகமம் 15:1. எந்த காரியங்கள் நடந்த பின்பு எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? அமைதி ஆயிடுச்சுங்களே. இந்த காரியம்னா எந்த காரியம்னு அவங்க அப்பா புறப்பட்டு வந்தார் தேராகு. அவருக்கு கானான் வர்றதுக்கு ஆசை. 6 நாள்ல செத்து போயிட்டாரு. மகனும் செத்து போயிட்டான். ஆபிராம் அங்க மாட்டிக்கிட்டாரு. அன்னை மகன் லோத்து இவர்கிட்ட இருக்காரு. அப்பனும் போக்கு. இப்ப சத்தம் கேட்குது, ஆபிராமே உன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பனை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ. உடனே இவர் போக முடியும் மின்னதென்று அறியாமல் புறப்பட்டு போகிறார். கானான் வந்து சேர்ந்துட்டார். தோத்துறோம். ஆமா, இவருக்கு கிட்டத்தட்ட தியானிச்சு பார்த்தா 75 வயசுல ஒரு பிள்ளை தாரேங்கிறாரு. 24 வருஷம் ஆச்சு, இன்னும் அற்புதம் நடக்கல. தாமதம் 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 தாமதம். அம்மா ஒன்றை தான் கர்த்தர் பேசுறார். உன் குடும்பத்தை பத்தி தான் கர்த்தர் பேச போறார். உங்க வாழ்க்கையை பத்தி தான் கர்த்தர் பேச போறார். விசுவாசத்துல முன்னேற போறீங்க, நீ முடங்க மாட்டீங்க. ஹலோ. இப்படி உட்கார்ந்துருக்காரு. இப்படி உட்கார்ந்துட்டு அப்படி இங்க இருந்துட்டு ஆண்டவர் போக சொல்லாத இடத்துக்கு போறாரு. இப்படிலாம் நடக்கு. அங்க பிரச்சனை வருது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிராமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாயிருப்பேன் என்றார். என்ன சொன்ன? பயப்படாதே. சொல்லுங்க. ஏமா தேவ சத்தம் கேட்டவர், தேவ சத்தத்தை கீழ்ப்படிந்தவர், ஏமா உலகம் மாமிசம் பிசாச உதறி தள்ளினவர், விசுவாசத்தில் முன்னேறினவர். அவர் விசுவாசத்தில் பலகீனமாயிருக்கவில்லை, ஒரு விசுவாசிகளின் தகப்பன். ஆனா அவருக்குள்ள என்ன இருந்திருக்கு? என்ன பேச மாட்டேங்க? சொல்லுங்க. அவருக்குள்ள பயம் இருந்திருக்கு. ஆண்டவர் அவரை பார்த்து சொல்ல, பயப்படாதே பயப்படாதே. அவருக்குள்ள இருந்த பயம் என்ன? நம்பர் 1, அவருக்குள்ள இருந்த பயம் என்ன தெரியுமா? தாமதம். ஏன் இந்த தாமதம்? 24 years ஆயிட்டு. வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேங்கிற சந்ததியை கொடுத்து வாக்கு தத்தம் உண்டு, எதிர்காலத்துக்கு கொடுத்து வாக்கு தத்தம் உண்டு. ரொம்ப லேட், ரொம்ப லேட். ஏமா அப்போ நான் சொல்றதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தது, உங்களுக்கும் பிடிக்கும், நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். அப்படியே ரைட் பண்ணுங்க. அவர் தாமதிக்கிறவர் அல்ல. நீங்க வாசிக்க வேண்டாம். 2 பேதுரு 3:9 தேவையான எழுதிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அது வருகை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாய் இராமல். கமான். எப்படி தாமதமாய் பேசுங்க. தாமதமாய். அப்ப வாக்குத்தத்தை குறித்து அவர் தாமதமாய் இருக்கவே மாட்டார். அப்ப ஏன் தாமதம்? ஏன் தாமதம்? ஏமா தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். ஏமா இந்த உபவாச ஜபத்துக்குள்ள உருவாயிட்டான்னா நீங்க சிலதுல உருவாக்கப்பட வேண்டியது இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள உருவாயிட்டீங்கன்னா புது வருஷத்துல கால் வைக்கும் போது உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரசங்கத்துல நீ உருவாயிட்டான வீடு போய் சேரதுக்குள்ள கதவை திறக்கும் போது உங்க நன்மை காத்திருக்குது. எழுதி வச்சுக்க. தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். கர்த்தர் எங்கே உருவாக்கிட்டு இருக்கார். அப்ப முதல் குறிப்பு என்ன தெரியுமா? தாமதத்தை குறித்து பயப்படுறத நிறுத்து. சொல்லுங்க. அவர் தாமதிக்கிறவர் அல்ல. ஆமீன் சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. சொல்லுங்க கமான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. கமான் செய். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தாமதம் என்பது
நான் உருவாக்கப்படும் மட்டும். நீ கேட்கலாம், அப்போ ஆபிரகாம் உருவாகலையா? அவர் தேவ சத்தம் கேட்டவர் தானே, அவர் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டு புறப்பட்டவர் தானே, போகுமிடம் என்னது அறியாமல் புறப்பட்டு வந்தவர் தானே, தேவன் தீர்க்கதரிசி என்று சாட்சி பெற்றவர் தானே, விசுவாசிகள் தகப்பன் தானே. உருவாகலங்கிறேன். உருவாகலன்னு வசனம் வாசித்துருவோமா? எங்க இருக்கு? 17:1, 17:1 ஜெனசிஸ், ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 17:1. எத்தனை வயசு ஆகும்போது? அப்போ இவர் ப்ராமிஸை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 24 இயர்ஸ், கால் நூற்றாண்டு ஆகிறது. 99 வயசு ஆகும்போது அவருக்கு வேதனை. ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு தெரியுமா ஆபிரகாம்? அவர் மனுஷன், அவருடைய மகன் ஈசாக்கு, அவருடைய மகன் யாக்கோபுக்கு 12 பிள்ளை. அதுல யூத கோத்திரம், அந்த கோத்திரத்தில் ஏசநாதர், அவர் 12 பேரை தெரிந்தெடுப்பார். அதுல தோமா இந்தியாவுக்கு வருவார். அதுல ஒரு அற்புதம் நடக்கும், அதுல இருந்து ஊழியம் நடக்கும். அங்கே இருந்து பாஸ்டையாவை ஆண்டவர் செங்கோட்டை கொண்டு வருவார். அங்கே இடம் கொடுப்பார். வாடகை வீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது, இடம் வாங்கப்பட்டது. சூப்பர் இடம், யாருக்கும் கிடைக்காது. நல்ல மலைக்கு மேல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏமா, இது ஆபிரகாம்ல ஆரம்பிச்ச தேவ திட்டம். அப்போ இந்த தேவ திட்டத்தை ஒரு பெரிய கிரேட் மாஸ்டர் பிளானை வச்சிருக்காரு உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்க தாமதம், அவர் இல்ல. 24 வருஷத்துக்கு முந்தைய நடந்திருக்கணும் இது, இவர் தான் தாமதம். ஆண்டவர் பேசுறாரு. 99 வயசுல ஆனபோது அவரை பார்த்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், ஐ அம் ஆல்மைட்டி காட், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருந்தாயின்னு போட்டிருக்கா, இருக்கிறாயின்னு போட்டிருக்கா. இரு, ஃபாஸ்ட் டென்ஸையும் போடல, பிரசன்ட் டென்ஸ் இல்ல, ஃபியூச்சர் டென்ஸ்ல போட்டிருக்கு. அப்ப தலைவிட்ட என்ன இல்ல? ஏமா, நம்ம வசனம் தானே காட்டி தந்தேன், இவ்வளவு கோபமா இருப்பேன் நான் நினைச்சு பார்க்கலையே. அட ஆத்துமாக்களை சொல்லுங்கன்னு, இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறக்கப்படுவதாக ரைட் நாவ். உத்தமனாய், சத்தமா கேளுங்க, சொல்லுங்கன்னு. உத்தமத்தில், அவருக்கு உத்தம குணத்தில் பிரியப்படுகிற கர்த்தர், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவர். அவர் உத்தமருக்கு உத்தமர், புனிதருக்கு புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு. அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? உத்தமங்கிற வார்த்தைக்கு ஆங்கில பர்ஃபெக்ட், தி பர்ஃபெக்ட். அது அப்படி கொஞ்சம் விளக்கத்தை பார்த்தேன். பர்ஃபெக்ட்ங்கிற வார்த்தைக்கு வித்தவுட் ஃபால்ஸ், கம்ப்ளீட்லி ட்ரூத், தி பிளேம்லெஸ், குற்றம் சாட்டப்பட முடியாத, முழுவதும் சரியான, ஹலோ உண்மை உள்ள, இதுக்கு மொத்தத்தில் உள்ள வார்த்தை தான் பர்ஃபெக்ட். உத்தமம் இருக்கு அன்னைக்கு. ஏமா, புருஷ மனைவி வாழ்க்கையில் உத்தமமா இருக்கீங்களா? உங்க வார்த்தையில் உத்தமமா இருக்கீங்களா? சின்ன வருமானத்துல வரும்போது 10,000 ரூபா வரும்போது 1000 ரூபா தசமா கொடுத்தியமா, லட்சம் வருது, தசமா இவ்வளவு கொடுக்கல, கொடுக்கறதுல உத்தமமா இருக்கீங்களா? எல்லாம் அங்க இருக்கீங்களா? ஹலோ, என்ன பாஸ்டர் அங்க மேல அங்க அங்க எஸ்டேட் வாங்கி போட்டிருக்காங்க, இடம் வாங்கி சர்ச்சு தானே கட்டிருக்காங்க. உங்க சர்ச்சு எவ்வளவு நல்லா இருக்கு. நான் சில சர்ச்சை போயிட்டு சில பாஸ்டர் மாட்ட சொல்லிட்டு வந்துருவேன், திருப்பி என்ன கூட மாட்டாங்க. ஏன் கூட மாட்டா தெரியுமா? அவங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கும், சர்ச்சு பண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. நேரடி சொல்றேன், பாஸ்டர் உங்க வீடு மட்டும் பேலஸ் மாதிரி இருக்கும், சர்ச்சை லட்சணத்தில் வச்சிருக்கே, திருந்துங்கன்னு சொல்லிட்டு வந்துருவேன். நம்மளை அதுக்கு தானே கடவுள் அனுப்புனாரு. என்ன வேலை வெட்டி இல்லாமையே போயிட்டு இருக்கோம். பாஸ்டர் வீடை சின்னதை வச்சுட்டு சர்ச்சை உங்களுக்கு பேலஸ் மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கும் ஆமீன் வர மாட்டேங்க. ஏமா, கொடுக்கறதுன்னு பாஸ்டரையாவுக்காக கொடுத்தீங்க, தேவராட்சி மகிமைக்காக கொடுக்கறதுல உத்தமமா இருக்கீங்களா? ஜபிக்கிறதுல உத்தமமா இருக்கீங்களா? உங்க வார்த்தையில உத்தமமா இருக்கீங்களா? ஹலோ, உத்தமத்தை அவர் எதிர்பார்க்கிறார். தாமதம் ஏன் தெரியுமா? உத்தமம் இல்ல. ஆண்டவர் எச்சரித்தார். 99 வயசுல தரிசனமாகிறார். ஏனி நான் தெரிந்து கொண்ட ஆள் இவன் தான், இவனை விடப்படாது. ஆனா என்ன நடந்துச்சு? 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தை லைட்டா டச் பண்ற பாருங்க. இவர் என்ன பிரச்சனை பாருங்க. நேரா எங்க போனாரு? எகிப்து. எஜிப்சியன் ரொம்ப மோசம். நான் நேரா எகிப்து போயிருக்கிறேன், பார்த்துருக்கேன். நான் ஒரு 3 சம்பவத்தை பார்த்தேன், அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. என் பையன் அஃப்ராட்ல ஒர்க் பண்ண, அவன் சொன்னான், எப்பா நிறைய பேர் நான் பார்க்குறேன், எஜிப்சியன் ரொம்ப அடமண்ட்டுப்பா, கீழ்ப்படிய மாட்டான், ரொம்ப வல்கர் பீப்புள் அப்படிங்கிறான். உண்மை, நான் அதை நேரம் கண்ணால் பார்த்தேன். நிறைய சம்பவத்தை சொல்ல முடியும். ஒரு முறை அப்படி போயிட்டு நான் என் ஒய்ஃப் ஒரு ஸ்டடி டூராக போயிருந்தோம் எஜிப்ஸுக்கு. அப்போ வெளியே வரும்போது அந்த மோசேனுடைய அந்த சம்பவத்தை அப்படி டெமோ பண்ணி காட்டினாங்க அந்த நைல் நதியில். வெளியில் வரும்போது கேட்டில் ஒரு வால்வோ பஸ்ஸுக்கு நான் உள்ளே இருக்கேன், பின்னால் ஒருத்தன் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். நடந்த சம்பவம் என்ன, ஹைட்ராலிக்ஸ் ஒர்க் ஆகாம அது ஸ்டாப் ஆயிட்டு, ஹைட்ராலிக்ஸ் ஒர்க் ஆகிட்டா உள்ள இருந்து அவ்வளோ செத்து போயிடும், இன்ஜினே ஓடாது, டோர் திறக்காது, ஒரு பிரச்சனை. அவன் எப்படியோ பம்ப் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் பின்னால. அது கரெக்டாக கேட்டில் நிற்குது. எப்படியோ பம்ப் பண்ணி வெளியே வந்துட்டார். வெளியே வந்த உடனே அவன் காரை விட்டு இறங்கி அந்த டிரைவரை தட்டி அடிச்சானே. ஏன் முட்டாள், உனக்கு அவ்வளவு அறிவு இல்லையா? இப்படி பார்த்தேன். இன்னொரு சம்பவத்தை பார்த்தேன், ரோட்ல போகும்போது என் ஒய்ஃப் கூப்பிட்டு, என்ன பாரு 2 பேர் சண்டை போடுறான் பாருன்னு. ஒரு ரோட்ல கிடக்கிற டயர் துண்டை எடுத்து இன்னொருத்தன் அடிக்கிறான். நாங்கள் எகிப்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த வால்வோ பஸ்ல நான் ஃப்ரண்ட் சீட்ல இருந்தேன். அது வரைக்கும் என்னை காலி பண்ண சொன்னாங்க.
எல்லா கண்ட்ரிலையும் ஃப்ரண்ட்ல இருந்தேன். ஆனால் எகிப்து வந்தோடனே காலி பண்ண வச்சேன். ஏன்னு கேட்டால் எகிப்தில் ரொம்ப மோசமா ஃப்ரண்ட்ல ஒரு ஃபுல் ஷூட் போட்டு ஒரு மிஷின் கன் வச்சுட்டு ஒருத்தன் உட்காந்துருந்தான். மெயின் டூரிசம் இவ்வளோத்துக்கும் அவங்களுக்கு மெயின் டூரிசம், அதான் இன்கம் அவங்களுக்கு. ஆனால் அவ்வளவு மோசமானவங்க இந்த எகிப்தியர்கள். என்ன கவனிக்க அன்போடு கேட்குறேன். இவர் தலைவர் இப்போ எங்கே போயிட்டாரு? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க. ஏமா இங்கே பஞ்சம்ல தலைவர் எங்கே போயிட்டார்? ஆண்டவர் போக சொன்னாரா? இல்லை. ஏமா பஞ்சத்தில் உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்களை நோக்கமாக இருக்கிறது. நீதிமானுடைய சக்தி ஒரு துண்டு அப்பத்திற்கு இறந்து திரிவதில்லைங்கிறேன். ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. இவர் அங்க போன உடனே கவனிங்க, அப்படி பார்க்கிறாரு, மோசமான புயல் கண்டுபிடிச்சிட்டாரு. மனைவிட்ட தலைவர் நரகத்து போறதுக்கு திட்டம் பண்றாரு. எல்லாம் அங்க இருக்கீங்களா? நரகத்து போற 2 கதையை சொல்லி கொடுக்காரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து நரகத்து போயிடுவோம்னு சொல்றாரு. இங்க பாரு, அத்தான்னு சொல்லாத, செத்தான் அண்ணேன்னு சொல்லு. எப்படி எப்படி? ஏமா ஆவரம் போய் சொன்ன பொய் இல்லையோ? பயப்படுறாருல மக்கா, உன்னைய கொண்டுட்டு போயிடுவான், என்னைய கொண்டுட்டு போயிடுவான். சாரால கொண்டுட்டு போயிடுவாங்கும் போது கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தா வயசு ரொம்ப கம்மி, 7ஆம் வயது. தோத்துறோம், பாட்டிக்கு 65 வயசு தான் ஆச்சு. 65 வயசுல கிளவி அவனாவது கொண்டுட்டு போயிடுவான்னு எவ்வளவு பயம் பத்தியலா? எல்லாம் இங்கதான் இருக்கீங்களான்னு. ஏமா உன் ஸ்தானத்தை விட்டா உனக்கு பயம் வரும். சபையை விட்டா, தேவ பிரசனத்தை விட்டா, ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்தை விட்டா, தேவ ஊழியரோட ஐக்கியத்தை விட்டா, தோத்துற கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்குதோ அப்படியே ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருப்பான். நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அவனுக்கு பயம் வராது. அவர் பார்த்துக் கொள்வார்னு சவாலிடலாம். இருக்க வேண்டிய தேசம் காணாம். ஆண்டவர் பார்த்தார், வேதனை ஆயிட்டு. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் சொல்றார், பயப்படாதப்பா, பயப்படாத, நிறுத்து. ஆண்டவர் தைரியப்படுத்தி ஈசாக்க கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு பிறகு பூஸ்டப் ஆயிட்டார். அப்ப முதல் குறிப்புக்கு 3 குறிப்பு சொல்றேன். நம்பர் 1, பயப்படுறத நிறுத்துங்கிறதுக்கு முதல் எக்ஸாம்பிள் ஆபிரகாம். 2வது யோசேப்பு. கவனிங்க, தாமதத்தை குறித்து பயம். 2வது பாருங்க யோசேப்பு, பழைய ஏற்பாடு யோசேப்பு. 17 வயசுல வேதம் சொல்லுகிறது, இவன் சகோதரனோடு கூட என்ன பேசிக்கிட்டு இருந்தான்? ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். இருக்கா? சகோதரனோடு கூட நேரம் இல்லை. என்ன கவனிங்க, லெசன். இப்போ 30 வயசுல எங்க இருக்கிறார்? எகிப்துல அரண்மனையில பார்வோனுக்கு பெரிய அதிகாரியா இருக்கார், சீஃப் ஆபீசரா இருக்கார். லிசன், சொல்லுங்கம்மா. பெரிய அதிகாரியா இருக்கார். அவருக்கு இடைப்பட்ட நாட்கள் எத்தனை? 13 ஆண்டுகள். சொல்லுங்க, 13 ஆண்டுகள். கர்த்தர் அனுப்புனார், சொன்ன வார்த்தை நிறைவேறும் மற்றும் அது அவனை புடமிட்டது. அப்ப நீங்க கேட்கலாம், யோசேப்பு உருவாகலையா? உருவாக்கிக்கிட்டே இருந்தார். யோசேப்பு என்ன செய்தார் சொல்லுங்க? ஏமா தாமதம் என்று சோர்ந்து போகாத. பிள்ளைகளுக்கு திருமண தாமதமா, குழந்தை பாக்கியம் தாமதமா, வீடு கட்ட தாமதமா, இடம் வாங்க தாமதமா, கவலைப்படாதுங்க. உங்களை உருவாக்கிட்டே இருக்கிறார். நீங்க உருவாயிட்டா முடிஞ்ச உடனே ரொம்ப லேட்டஸ்டா அற்புதமா நடக்கும். சோர்ந்து போகாதிருங்கள். யோசேப்பு வாழ்க்கையில உருவாக்கிட்டே இருந்தார். பார்த்தேன், 3 மணி பார்த்தேன். யோசேப்பு வாழ்க்கையில 3 இடத்துல உருவாக்கினார். ஒரு SSS போட்டு வைங்க, ஆங்கிலத்தில் எழுதுறவங்க தான் SSS போட்டு வைங்க. நம்பர் 1, தோத்துறோம், அந்த நாட்டில் நிறைய விளைய போகுது, சேவிங்ஸ் பண்ண உருவாக்கினார். இது பார்வோனுக்கு தெரியல, எகிப்திற்கு யாரும் தெரியல. கர்த்தர் உருவாக்குறார். எதிர்கால திட்டத்துக்காய் கர்த்தர் உருவாக்குகிறார். 2வது, பெரிய பெரிய பண்டக சாலை கட்டி செக்யூரிட்டி பண்ண உருவாக்கினார். 3வது, பஞ்சம் வந்த போது சேல்ஸ் பண்ண உருவாக்கினார். நல்லா இருக்குல்ல? சேவிங்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் சேல்ஸ் அவர் அழகா உருவாக்குவார். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. Glory be to God. அழகா உருவாக்குவார். ஆமென். ஒரு 7 இடத்துல பார்த்தேன் யோசேப்பு அவர் எப்படி உருவாக்கியிருக்கார் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு 7 இடத்துல பார்த்தேன். 1, போத்திபார் வீடு. நம்பர் 1, போத்திபார் வீடு. நம்பர் 2, சிறைச்சாலை. நம்பர் 3, பார்வோன் முன்பாக. நம்பர் 4, ஒரு கலெக்டர் வீட்டில், ஒரு போத்திபார் வீட்டில் கல்யாணம் பண்றார். முதல் பிள்ளை பிறக்குது. 4. 5, 2வது பிள்ளை பிறக்கிற டைம். 6, அவர் 11 அரிக்கட்டு விழுந்து கிடக்கு. ஏன் அரிக்கட்டு நிற்குதுன்னு சொன்னார்ல? சூரியனை சந்திரனும் 12 நட்சத்திரம் 11 நட்சத்திரம் கும்பிடுதுனார்ல, அது மாதிரி சகோதரமார் வந்து நிற்பாங்க. 6, 7 வயசாகி சாக போறார். இந்த 7 இடத்திலும் அவர் வாயில இருந்த வந்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் அல்ல, கர்த்தர். எப்படி உருவாக்குனார் தெரியுமா? என் திறமை அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, ராஜாவே நான் அல்ல, கர்த்தரே உமக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வார். அந்த போத்திபார் வீட்டில் அந்த கிழவி ரொம்ப பிரச்சனை பண்றான். இவனை எப்படியாவது இழுத்து உள்ள போட்டுடலான்னு சொல்லி ரொம்ப குழப்பம்.
அப்போ அவர் சொல்றாரு, இல்ல நான் தேவனுக்கு முன்பாக பாருங்க 39:9 இந்த வீட்டில் இன்னிலும் பெரியவன் இல்லை. இப்படி இருக்க நீ அவனுடைய மனைவியா இருக்கிற உன்னை தவிர வேறொன்றை எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு, அண்டர்லைன் பண்ணுங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அங்க யாரை பாயிண்ட் அவுட் பண்றார்? தேவன், பரிசுத்தர், கர்த்தர். ஜெயில 2 நண்பர்கள் சொப்பனண்டு கலங்கி இருந்தேன்ப்பா, கர்த்தர் தான் உனக்கு உத்தரவு செய்வார், நான் இல்லப்பா. இவனை கேள்விப்பட்டு ராஜா தூக்கிட்டு போயிட்டார். அங்க பார்வனே, கர்த்தரே உமக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். மூத்த பையன் பிறக்கிறான், அனாதைய வந்தவர், அடிமையா வந்தவர், காரணமில்லாத நிந்த, காரணமில்லாத அவமானம்ப்பா, ஜெயிலு. மூத்த பையன் பிறந்தவன் அவரின் சிறுமையை கண்ணோக்கினார், கர்த்தரின் சிறுமையை. 2வது பையன் பிறக்கிறான், அவர் என்னை பலுக பண்ணினார். சகோதரமாருக்கு முன்னால சொல்றார், கவலைப்படாத, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா இப்படி நடந்து வருகிறபடி கர்த்தரோ எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். லாஸ்ட்ல வயசாயிட்டு சாவ போறாரு. சகோதரமாட்ட சொல்றாரு, கர்த்தர் நிச்சயம் உங்களை சந்திப்பாரு, அன்னைக்கு கோசை நாட்டில் கொண்டு போய் என் எலும்புகளை வச்சிருங்க, மூச்சு விடுற வரைக்கும் கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டேட் பண்றது தெரியுமா? சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நான் அல்ல, கிறிஸ்து. ஐ எம் நாட் பட் கிரைஸ்ட், நாட் ஐ பட் கிரைஸ்ட். நான் அல்ல, கிறிஸ்துவே. ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்கு கொஞ்சம் கோவற மாதிரி சொல்லிட்டா, கோவம் வந்தால் தான் நம்மளை நினச்சிக்கிட்டே இருப்பிய போட்டும். சில நேரம் புருஷன் பொறுப்பாக இருப்பாங்க, சில வீட்டில் மனைவி பொறுப்பாக இருப்பாங்க, கடைசியில் இவங்க பிள்ளைகள் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. வெப்ராளத்தை கொட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நானே இந்த வேலையை போய் பண்ணி, சொல்கிறோமா இல்லையா? குடும்ப காரியத்தை நானே பண்ணி, இந்த வீட்டு காரியத்தை நானே பண்ணி, காலேஜ் ஃபீஸ் கட்டுற காரியத்தை நானே போய் பண்ணி, எலக்ட்ரிஷியனையும் நானே போய் பார்த்து நானே பண்ணி, சொல்கிறோமா இல்லையா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிங்க. அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நானே உபவாசம் பண்ணி, நானே ஜெபம் பண்ணி, சொல்கிறோமா இல்லையா? எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நானே பண்ணி நானே பண்ணி நானே பண்ணி, ஆடு இல்லை, நானே பண்ணி. யாராவது இருந்தால் மரியாதையை மனம் திரும்பிக்க, உன்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது. நானே பண்ணி. ஹலோ, இப்போ உங்களுக்கு நல்ல விளங்கியிருக்க? ஹலோ, யோசேப்பு சொல்ல, நான் அல்ல. ஐயா வின்சென்ட் சாமுவேல் ஐயா எழுதின பாடல், சூப்பர் பாட்டில், சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. நம்ம அந்த பாட்டை பாட மாட்டோம், ஏன் தெரியுமா? இதை செத்த வீட்டில் பாடி பாடி பழகி செத்துருமான்னு பயம். அட ஆத்துமாக்கள், அது சாவ வீட்டில் எழுத வேண்டிய பாட்டு இல்லை, சர்ச்சில் பாட வேண்டிய பாட்டு இது. சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. ஆமென். கர்த்தர் உருவாக்குறார். எப்படி தெரியுமா? என்ன கர்த்தர், எல்லாம் கர்த்தர். ஃபாதர் அழகா பாடுறாங்களா? எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. அவருடைய நல்ல அனுபவம். எல்லாம் என் இயேசு என் இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. சொல்லி பழகுங்க. ஆண்டவரை சொல்லுங்க, எல்லாம் கர்த்தர், என் எதிர்காலம் கர்த்தர், என் பிள்ளைகளை வாழ வைக்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க. நீங்க அறிக்கை பண்ண 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 கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார். திறமையை சார்ந்து விற்கப்பட்டது போதும், பணத்தை சார்ந்து விற்கப்பட்டது போதும், அறிவை சார்ந்து விற்கப்பட்டது போதும். பணத்தை தந்த கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அறிவை தந்த கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், வேலை தந்த கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், வசதிகளை தந்த கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், எதையோ சார்ந்து கொள்ளாதிருங்கள். ஆமோதிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். Glory be to God. பாருங்க, 3வது எடுத்துக்காட்டு. முதல் குறிப்புக்காக புதிய ஏற்பாட்டில் லாசரு. கமான். மற்ற 2 குறிப்புகளையும் கடைசியை சொல்லி நாம் ஜெபத்துக்குள் போகலாம். கமான், லிசன் டு மீ. அந்த லாசரு, அந்த குடும்பம் யூத குடும்பம், பெத்தானியால ஒரு கிராமம், நல்ல ஒரு கிராமம். அந்த வீட்டில் மார்த்தாள் மரியாள் வீட்டு கூட்டம்லாம் ப்ரேயர் செல் நடந்திருக்கு. ஏசுநாதர் அங்கே போய் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, சாப்பாடுலாம் போட்டிருக்காங்க. நல்ல குடும்பம். அப்போ திடீர்னு அவன் சுகவீனமாக இருக்கிறான். அவங்க ஆள் விடுறாங்க. ஏசுநாதர் ஊழியம் 50 கிலோமீட்டர் தான். கெனசரேத், கலிலியா, திபேரியா, ஜெருசலேம், ஓகே, பெத்தானியா, ஒன்லி 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் ஏசுநாதர் ஊழியம். அவரை பற்றி ஊழியம் செய்ய நாங்கள் 50,000 கிலோமீட்டர் சுற்றிட்டு இருக்கோம். ஆமாம், ஏசுநாதர் ஒரு புக்கு எழுதலை, ஆனால் அவரை பற்றி படிக்க கோடிக்கணக்கான புத்தகம். ஏசுநாதர் ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கல, அவரை பற்றி படிக்க 1008 பைபிள் காலேஜ்.
இயேசுநாதர் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கல, ஆனா எல்லா மெடிக்கல் காலேஜிலும் கைவிடப்பட்ட கேஸை இயேசுநாதர் சுகமாக்குறார். ஆண்டவருக்கு தோத்திரம். அப்ப ஆள் விடுறாங்க. உம்முடைய சிநேகிதனாகி லாசரு வியாதியா இருக்கிறான். வந்து ஜெபம் பண்ணா உடனே அவங்க அக்கா என்ன சொல்ல, நீர் இங்கே இருந்தீரானால் அவன் செத்துருக்க மாட்டான், பிழைப்பான். இயேசுநாதர் உடனே வந்திருக்கணுமா வேண்டாமா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிய, சபையில் ஒரு முக்கியமான விசுவாச சோம்பலன்னா எங்களை கூப்பிட்றீங்க, நாங்கள் வரணுமா வேண்டாமா? இன்னைக்கெல்லாம் நான் கோவப்படாதுங்க, நான் அப்படி சென்னையில் இருக்கிறேன், நாளைக்கு வந்தவொடனே வரேன் நாங்கள் சொல்கிறோமா இல்லையா? இயேசுநாதர் வரல, அப்பாட்டு உட்காந்துக்கிட்டாரு, தாமதம். சரி, அடுத்த செய்தி போகுது, செத்து போயிட்டான். சரி, இது வரைக்கும் வராட்டாலும் இப்போ எதுக்கு வந்து சேரணும்? அடக்கத்துக்கு வந்து சேரணும். ஏமா ஊரெல்லாம் விட்டு அந்த கலரை வேண்டாம் இந்த கலரை வேண்டாம், சர்ச்சைக்கெலாம் வந்திருக்காங்க, பாஸ்ட்லாம் வந்து அடக்கம் பண்ணணும், பாஸ்ட் வரலான்னு எப்படி இருக்கும்? ஹலோ, இயேசுநாதர் வரல. அவர் ஏற்கனவே எப்படி பிரசங்கம் பண்ணி பழக்கம் அவருக்கு, மரித்தோர் தங்களை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், இப்படி தான் தலைவர் பிரசங்கம் பண்ணி பழக்கம் அவருக்கு. அவரு சாவுக்கும் போகல. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களாம்மா? சரி, அடுத்தால 3வது நாள் என்ன வைப்பாங்க? பொதுவாக 3வது நாள் 8வது நாள் 16வது நாள் உலக மக்கள் என்ன வைப்பாங்க? இங்கே என்ன சொல்லி உங்கள் ஊரில் விசேஷமா? ஏமா உலக மக்களை சொன்னேன், நான் ஆறுதல் கூட்டம் நம்மள வைக்கும், அவங்க விசேஷம் வைப்பாங்க. நம்ம அதை எப்படி மாற்றிக்கிட்டோம்? ஆறுதல் கூட்டமாக மாற்றிட்டோம். தேவையின்படி வைக்கணும். அதுவும் பாரம்பரியமாக போயிடக்கூடாது. எங்கள் அப்பா இறந்தபோது பாளையங்கோட்டை பாஸ் ராஜேந்திர பாஸ் வந்தார். ஏய், ஆறுதல் கூட்டம் இப்போ எப்படின்னாரு, ஐயா நீங்களாம் வந்து அடக்கம் பண்ணியிருக்கலாம், ஆறுதலாக இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது, நீ ஐயாவோட மோசமாக இருப்பேன்ட்டாரு. அப்போ உலக மக்கள் வச்ச மாதிரி ஒப்பாரி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, ஒரு தேவையின்படி வைக்கிறது கரெக்டு. இல்லை அங்கே தான் இருக்கீங்களான்னு. அது 3வது நாள் தான் வைப்பாங்க, 4வது நாள் தான் வைப்பாங்க, 8வது நாள் தான் வைப்பாங்க. நான் அப்படி என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். தேவையின்படி எப்போது தோணுச்சுன்னா கூட்டு போய் ஒரு ஜெபம் வைப்பேன். கரெக்டாக கூப்பிட்டு சொல்லிடுவேன், இந்த ஒப்பாரி வைக்கிற வேலைலாம் வச்சுக்கிடாத, மரியாதையாக இருன்னு. இல்லை இங்கே தான் இருக்கீங்களான்னு. சில பசங்க நாங்கள் எல்லாம் புறப்பட்டு போகணும், நாங்கள்லாம் வந்துட்டோம்ல, நாங்கள் முந்தா நாள் செத்துருக்காருல அப்படின்னு இன்னைக்கு ஆறுதல் கூட்ட வச்சா நாங்கள் போயிடுவோமாங்க. போயாங்க. இப்போ யார் போண்டான்னா எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? நான் எந்தெந்த இடத்துல பாரம்பரியத்தை முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்போ கரெக்டாக வச்சு கொடுப்பேன். சிலர் வந்து கல்யாணம் வைக்கும்போது காலண்டர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, நான் உடனே பிடிச்சிடும், அப்படியே அவங்க அதை கரெக்டு வா பார்க்கலாம், ரைட் ஏன்ட்ட வருவாங்க, செவ்வாய்க்கிழமை தான் ஃப்ரீயாக இருக்கேன், வேறு நாள் இல்லைன்றவேன். ஏன்னா இவா 4 பக்கம் என் நரகத்து போய் சேர்ந்துடப்படாதுல்ல, மோளை நீ அப்படியே வைக்க வா உனக்கு வைக்கணும்னு வச்சுக்கிடுவேன். செவ்வாய்க்கிழமை தான் இருக்குது என் சர்ச்சில், நான் அப்படி தான் வைக்கேன் இப்போ. ஏன்னா சில கேஸுகளை திருத்த வேண்டியது இருக்குது. ஹலோ, சபையில் அடுத்த 2 வாரத்தில் ஒரு கல்யாணத்தை போகிறேன், செவ்வாய்க்கிழமை தான் வச்சேன், வேணுக்குன்னு வச்சேன். என்ன விஷயம் என்ன நாள் பாக்கியில் என்ன? இல்லை 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 எனக்கு இதான் முடியும்னு. இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? ஏன்னா திருந்தணும்ல. ஏமா நாள் பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பாவை நீ விபச்சாரியா வேசியா மாற்றிடப்படாதுல்ல. பைபிளில் போட்டிருக்கல, நாள் பார்க்கிறவர்களே விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்தவளையும் போட்டிருக்கல. நான் நாள் பார்த்தோம்னா எங்கள் அப்பா அம்மா நல்ல வேளை நான் விபச்சாரனை வேசியா மாற்றி விடுவோம்ல, என்னையாவது திருந்துங்கன்னு. உலக மக்களுக்கு அவன் அன்னைக்கு தான் கல்யாணம், இவளுக்கு அன்னைக்கு தான் மூர்த்த நாள்ல கல்யாணம். விளங்கும்ல கதை. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கப்படாது, அது ஆண்டவர் ஆராதிக்கிற நாள். ஆமேன் வர மாட்டேங்க. தோத்திரம். நான் இடையில வந்தவொடனே அப்படி லைட்டாக சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ தான் சொல்லணும், கையை வருது அல்ல சொல்லுங்களேன். இயேசுநாதர் ஒப்பாரி வைக்க வரல, 3வது நாளும் வரல, இவர் ஆறுதல் கூட்டத்துக்கும் வரல, தலைவர் சோமலாமல் இருக்கும்போது வரல, தாமதம். செத்தவொன்னு அடக்கத்துக்கும் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிருந்தா மரியாதை, அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிருக்கும், அதுக்கும் வரல. 3வது நாள் இந்த ஆறுதல் கூட்டத்துக்கும் வரல. சரி 4வது நாள் வந்தவர் வீட்டுக்கு வந்துடான்டா, ஊருக்கு வெளியே எனக்கார இல்லை இங்கே தான் இருக்கீங்களான்னு. நேர ஊருக்கு வந்திருந்தா பிரச்சனை அதோடு முடிச்சிருக்கும். ஊருக்கு வெளியில் அப்படி நின்றுட்டு அவள் வந்து சொல்கிறா, சகோதரி வந்து மறுபடியும் நிற்காரு. இவா போய் இவர் சொல்லிருக்கா, அவளை போய் கூட்டு வாண்டிருக்காரு. எப்படி இருந்திருக்கும்? ஐயோ போய் சொல்ல, போதகர் வந்திருக்கிறவர் அழைக்கிறார். நாங்கள் அப்படி சொன்னோம்னா கம்பத்துக்கிட்டு வந்து அடக்கம் எங்களை பண்ணிவிடுவான். இந்த பாவம் அவன் சர்ச்சுக்கு தானே வந்துச்சு, தசமாக ஓண்டு தானே வந்துச்சு, நீ அடக்கத்துக்கு வரல, ஜோமுனாதுக்கு வரல, வெளியே நின்றுட்டு அவளை கூப்பிடையா செய்தா கொண்டு விடுவாம்மா. இயேசுநாதர் கதை கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சிலரும் தாமதம் நிற்கிறீங்களா? எதுக்கு தாமதம்னு சொல்லட்டுமா? உன் மூலம் அவர் மகிமைப்பட விரும்புகிறார், இவன் பிள்ளை மூலம் அவர் மகிமைப்பட விரும்புகிறார், உன் குடும்பத்தில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். இயேசு மனிதன் அல்ல, அவர் அற்புதம் என்று உங்க வாழ்க்கையில் அவர் நிரூபித்து காட்ட விரும்புகிறார். ஏய் அல்லேலூயா, ஆமென். தாமதம் என்று சோர்ந்து விடாதீர்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு அழுதார். ஏமா சிலுவையில் தொங்கும்போது இயேசுநாதர் அழலம்மா, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த கூட்டம் அழுகிறதையும் கண்டு நம்ம ஆளு பெருசா போட்டிருக்காங்க பாருங்க, இயேசு கண்ணீர் விட்டார்.
இது சின்ன வயசுல நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பழக்கம். கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறனா சொல்லுங்க லேட் ஆகும். அதுவும் கர்த்தர் என் பேப்பரா இருக்கிறன்னு ஒரு பிள்ளை சொல்லிவிட்டு, ஆனா இயேசு கண்ணீர் விட்டாருன்னு 1.5 வயசுல சொல்லி விட்டு சண்டே கிளாஸ் எழுதி விட்டு அன்னைக்கு ஒரு பிள்ளை இயேசு கண்ணீர் விட்டாருன்னு அந்த பிள்ளை படபடான்னு எழுதிச்சு. ஏமா சிலுவையில இயேசு அழல, ஆனா லாசரு கல்லறைக்கு முன்னால இயேசு அழுதார். இயேசு ஏன் தாமதிக்கிறாரு? உங்க ரொம்ப நேசிக்கிறாரு, உலகம் பார்க்க போகிறது. உன் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறாரு, உலகம் பார்க்கிறது. கையை தட்டி ஏற்றடுங்க அந்த வார்த்தையை. ரிசீவர். ஏய், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். Really, Jesus loves you. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். Glory be to God. மா கல்ல புரட்டுங்கனார். கல்ல புரட்டாங்க. நான் அந்த கல்லறை கீழே வர இறங்கியிருக்கேன். நான் நேரடியாக போனேன். நான் இதெல்லாம் புனித பயணமானு கேட்டப்படாது, தப்பு, கெட்ட வார்த்தை. எருசலேம் போகிறது புனித பயணம் இல்லை, அது கெட்ட வார்த்தை. ஸ்டடி டூர் போனேன். புனித பயணம்னா நம்ம பரலோகத்து போகிறது. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். நம்ம ஆட்கள் அங்கே எருசலேம் போயிட்டு பாட்டெல்லாம் தண்ணி அடைச்சிட்டு வருவோம். நிறைய பேர் தண்ணி அடைச்சாங்க. எவ்வளோ நாளில் தண்ணி கோரணா எதுக்குன்னு? அது ஏசுநாதர் நேரசார தண்ணி இல்லைன்னு சொல்லி இதை கோராதுங்க. சென்னையில் கூவம் தண்ணீரை கோடிட்டு போங்க, இது நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குன்னு. விக்கிரம் வைக்கிறப்படாது இல்லை. அப்போ நீங்கள் இதுக்கு வந்து பாஸ்டர் நான் பைபிள் இருக்க அதை பார்க்க வந்தேன்னு. சில கேஸுகள் அந்த சவக்கடலில் மண்ணள்ளிக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, இந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் ஞானசானம் எடுத்தாங்க. எனக்கு கோபம்னா தாங்க முடியல. நானும் ஞானசானம் கொடுத்தேன் 3 பேருக்கு. என் சபையை சார்ந்த 3 பிள்ளைகளுக்கு ஞானசானம் கொடுத்தேன். அது உண்மையாக கொடுத்தேன். ஆனால் நிறைய எடுத்த கேஸுகள்லாம் எடுக்கு. அந்த பாஸ்டர் என்ன சொல்லா தெரியுமா? இந்த ஞானசாத்தை நாங்கள் ரினிவல் பண்ணுறோம், புதுப்பிக்கிறோம். சார் ரொம்ப வேதனை இல்லை. நான் ஊர் பேரெல்லாம் சொல்லலை, ரொம்ப கஷ்டம். டாப் லீடர் யோர்தான்ல இவங்களை இந்த லைசன்ஸை ரினிவல் பண்ணுற மாதிரி ஞானசாந்தை ரினிவல் பண்ணுறாங்களாமே. அந்த ஆளை உள்ள வச்சு முக்கி கொல்லணும். எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? ஒவ்வொருத்தோட ஞானசானம் போட்டு உயிர் தந்தாச்சுன்னா சும்மா யோர்தான்ல குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அங்கே முங்கிடப்படாது. அங்கே குளிக்க விட மாட்டாங்க. அதனால என்ன எங்க ஃபுல் கேமராவாக இருக்கும். அங்கே ஒரு ஒயிட் ட்ரெஸ் வாங்கணும், எல்லாம் செய்யணும். அதனால திருப்பி ரினிவல் பண்ணாங்களாமே. போட்டோம், வந்ததை சொல்லியாச்சு. கர்த்தருக்கு தோத்துறோம். அந்த கல்லறை எப்படி தெரியுமா? ஒரு பெரிய ஆழமான கிணறு, அப்படியே ரவுண்டு சேஃபாக அப்படி படி இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா உள்ள ஹோல் போட்டிருப்பாங்க. உள்ள ஹோல் போட்டிருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கல்லறை, சரியா? ஃபுல்லாக டேப் பண்ணி வெளியில் ஒரு டோர் போட்டிருப்பாங்க. கதவு ஆக்சுவலி ஒரு குகை. அது ஒரு 15 அடி ஆழம் கண்டிப்பாக இருக்கணும். 15 கண்டிப்பாக குறையாமல் இருக்கும். நான் கீழே வர போயிட்டு வந்தேன். அப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒவ்வொரு ஹோல் போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க. இப்படி தான் இயேசு கல்லறை ஓப்பன் பண்ணி சொல்லி லாசர்வே வெளியே லாசர் கம் அவுட் அப்படின்னார். கெட்ட அவுத்து விட சொல்லலை. ஏன்னா நம்ம ஆட்கள் வேற மாதிரி பேசிடுவான். கெட்டோட வெளியே வந்தால் எத்தனை பேர் அட்டாக் வராமல் இருந்துச்சா தெரியல. எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு? 15 அடி பள்ளத்துக்குள்ள இருந்து காலை கட்டி சுற்றி டேப்பு சுற்றி வச்சிருக்கு. லாசர் ஒரு வந்து நின்றுப்பாங்க. எத்தனை பேர் மயங்கி விழுந்தானோ தெரியல. இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர் உன் மூலம் அவர் நிரூபிக்க விரும்புகிறார். நிறைய பேர் என்ன இவன் ஏதோட ஜெத்தான், இவன் குடும்பம் ஏதோட அழிஞ்சு. இல்ல the God of second choice மறுபடியும் ஒரு தருணத்தை உனக்கு தருகிறார் என்பதை உலகம் பார்க்க போகிறது. உன் தலைமுறைக்கு மறுபடியும் ஒரு செகண்ட் சாய்ஸ். the God of second choice மறுபடியும் ஒரு தருணத்தை அவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமென். சீக்கிரம் முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இல்லையில சொல்லுங்களேன். எப்போ முடிப்பீங்க பாஸ்டர்? அதை பற்றி கவலைப்படாதுங்க. எப்படி 9 வரலும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இன்னும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. முதலே சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா எப்போ முடிப்பான்னு தெரியல. ஒரே பாயிண்ட்ல நிற்கான 3 வேற இருக்கு. நான் அதை பற்றி ஒன்று கவலைப்படாங்க. சிம்பிளாக முடிச்சிடலாம். முதல் குறிப்பு என்ன? தாமதத்தை குறித்து பயப்படுறதை நிறுத்து. அவர் தாமதிக்கிறவர் அல்ல. தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். Glory to God. Number 2. ஆமென். Number 2. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 17 வசனம். 21 verse 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் இந்த இடத்துல தப்பு பண்ணது ஆகார் அல்ல, சாராள். இந்த இடத்துல தப்பு பண்ணது ஆகார் அல்ல, ஆபிரகாம். அந்த குடும்பத்தில் உள்ள சம்பவம் தான். வனாந்தரத்தில் ஒரு தோல்ல துருத்தியில் தண்ணியை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. பிள்ளை தூரத்தில் போட்டாங்க. நீ பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, ஆகாரே பயப்படாதே,
பிள்ளை இருக்க இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எழுதி கொள்ளுங்கள், தலைமுறையை குறித்து பயப்படுறத நிறுத்து. ஒரே ஒரு சங்கடம் நமக்கு இதுவரையிலும், அரபு நாடுகள் பாலைவனம். 300-400 கிலோமீட்டர் பாலைவனத்தில் டிராவல் பண்ணியிருக்கேன். எங்க பார்த்தாலும் மணல் 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 மணல். ஹலோ ஹலோ, நமக்கு ஒரே ஒரு சங்கடம், ரொம்ப நல்லா இருக்காங்க, நம்மளாம் அங்கே தான் போய் பிழைக்காக. எங்க பார்த்தாலும் எண்ணெய் கிணறுகள், எங்க பார்த்தாலும் எண்ணெய் வளங்கள். நான் முதல் முறை போகும்போது ஒரு ரியால்னா 17 ரூபான்னு கேட்போம். ஒரு ரியால்னா 17 ரூபான்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அரபு தேசம் சவுதி போயிருந்த போது 1 லிட்டர் தண்ணி பாட்டில் சில ஹோட்டலில் 1 ரியால், சில ஹோட்டலில் 2 ரியால். 1 லிட்டர் தண்ணி 17 ரூபா அல்லது 35 ரூபா. ஆனால் 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா? 40 ஹலால். 100 பைசா நமக்கு 1 ரூபா, அப்படி தானே? 100 ஹலால் தான் அங்கே வந்து 1 ரியால். 100 ஹலால் சேர்ந்தா தான் 17 ரூபா. ஒரு 40 பைசாவுக்கு, அப்படி சொல்லுவோம், நம்ம கதைக்கு வருவோம், 40 பைசால 1 லிட்டர் பெட்ரோல். ஆனால் 100 பைசால 1 லிட்டர் தண்ணி. அதுக்காக நான் தண்ணி தான் குடிச்சேன், கட்டியால பெட்ரோல் குடிச்சு ஆக முடியாதுல்ல. அரபு தேசத்தில் பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு குடிச்சு அங்கே வச்சு ஆக முடியாதுல்ல. தோத்திரம். அந்த அளவுக்கு செழிப்பு. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு சங்கடம், ஏசுநாதர் ஏற்றுக்கிட்டா அதை மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை. அவனை கொடுத்து வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உன் தலைமுறை பிழைக்கும்னார். தலைமுறைகளை கொடுத்து பயப்படுறதை நிறுத்து. உங்கள் கண்களுக்கு முன்னால் உங்கள் தலைமுறை வாழ்வார்கள். உங்கள் தலைமுறை பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பீர்கள். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. என் தகப்பனார் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவர். ரொம்ப 3ஆம் கிளாஸ் தான் படித்தவர். கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் ஊழியம் செய்து 22 வருஷத்துக்கு முந்தைய இறந்துட்டாங்க. ஆமென். இன்னைக்கு நாங்கள் 5 தலைமுறையாக ஊழியம் செய்கிறோம். எங்கள் மூத்த அக்காவுக்கு நாங்கள் 8 பிள்ளைகள். மூத்த அக்காவுக்கு 72 வயசாச்சு. அவள் பேர பிள்ளைகள்லாம் அவளே பூட்டம் பூட்டியெல்லாம் பார்த்துட்டா. தோத்துறோம். ஆமென். ஆமாம். எங்கள் அம்மா போன வருஷம் தான் இருந்தாங்க, 92 வயசு. தலைமுறைகள் 5 தலைமுறையை கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு சந்ததி வரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி எனப்படும். என் தகப்பனார் ரொம்ப ஏழை மனுஷன். ஒரு 2 ஜிப்பா, 2 வேஷ்டி, ஒரு சைக்கிள். ராமேஸ்வரம், எங்கள் ஊரில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எங்கள் அப்பா சைக்கிளில் போவாங்க. நானே எங்கள் அப்பா கூட திருச்செந்தூருக்கு சைக்கிளில் போயிருக்கேன். சாதாரணமாக முதலூர், சாத்தாங்குளம், வெங்காரபுரம், நேசரேத், எங்கள் அப்பா கூட நான் சைக்கிளில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் 100 கிலோமீட்டர். ஹலோ. ஆனால் ஒரு சாட்சி சொல்லட்டுமா? நான் ரொம்ப அழுதுருவேன் செல்ல நினச்சா. எங்கள் அப்பா 22 வருஷம் சாகும்போது ஒரு சின்ன ஓட்டு போகிறேன், ஒரு சின்ன ஓட்டு, ஒரு 17க்கு 35, ஒரு சின்ன ஓட்டு கட்டடம். ஒரு 25 பேரோட சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. எங்கள் ஊரில் அதான் முதல் பந்தேக சபை. இப்போ 60வது வருஷம் நான் நடத்துகிற சர்ச்சு. ரொம்ப வறுமை. ஒரு பெரிய கேட் போட்டாங்க. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது ஒரு பெரிய கேட் போட்டாங்க. இப்போ இருக்கிற அதே சைஸ் கேட்டு எங்கள் அப்பா போட்டது. கேட்டை தான் மாற்றிருக்கிறேன், அந்த ஸ்பேஸ் எங்கள் அப்பா போட்டது. அப்போ யாரோ வந்து கேட்டாங்களா, ஐயா எதுக்கே இவ்வளோ பெரிய கேட் போடுறீங்க? நம்ம சர்ச்சுக்கு ஒரு 12 சென்ட் இடம், பாஸ்டரே வந்திருக்காங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய கேட்? அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்களாம், என் பிள்ளை கார் வாங்குவாங்களா, என் பிள்ளை கார் உள்ள வரணும்ல. நான் பல வருஷத்துக்கு முந்தி ஒரு பழைய மாருதி கார் வாங்கினேன். அந்த மாருதி காரை கேட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது என் கண்ணந்து தாரத்தரையாக கண்ணீர். ஒரு பழைய மாருதி காரை தான் நான் முதல்ல வாங்கினது. ஒரு 800, 50,000 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் உள்ளே எடுக்கும்போது எங்கள் அப்பா சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு, எங்கள் அப்பா யார்கிட்டயோ சொன்ன சம்பவம் ஞாபகம் வந்துட்டு, என் பிள்ளை கார் வாங்குவோம்ல. அப்போ நான் சைக்கிளில் ஓடிட்டேன். என் பிள்ளை நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு அறிக்கை பண்ணுங்க, உங்கள் பிள்ளை நல்லா இருப்பாங்க. தலைமுறைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்துங்க. உங்க நீதிமானின் சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். நான் +2 தமிழ் மீடியம், அதுக்கு மேலே படிக்க வைக்க எங்கள் அப்பாவில் முடியல. கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் +2 தமிழ் மீடியம் படித்தேன். இதான் என்னோட செக்குலர் ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தியாலஜி. ஆனால் என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சாங்க. மூத்த பையன் ME சிவில் இன்ஜினியர், என் மருமகா MSc B.Ed. சாட்சியாக சொல்கிறேன், பெருமை இல்லை, தாழ்மையாக சொல்கிறேன். 2வது ஜோயல் பாஸ்டர் தெரியும், இங்கே ஒரு ட்ரைனிங் வந்திருந்தாங்க. அவன் BSc பண்ணி MTK வரை பண்ணியிருக்கிறான். மருமகள் M.Com. அடுத்த மகன் ஃபிசியோதெரபி, மருமகள் டென்டிஸ்ட். கடைசி பையன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், மருமக வந்து MA B.Ed லிட்ரேச்சர். நான் சொல்கிறேன், உன் தலைமுறை வாழும், சந்ததிகள் வாழும். ஆமேன்னு சொல்லிட்டே வாங்க. தலைமுறைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்துங்க. தலைமுறைக்காக ஜெபம் பண்ணுங்க. தலைமுறைகளை உருவாக்குங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கண்களுக்கு முன்னால் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நான் எல்லாரும் பார்க்கவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் ராஜமணியா பையனா, உங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஆமாங்கிறேன். நான் சாகிற வரைக்கும் ஏசப்பாவும் மறக்க மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவும் மறக்க மாட்டேன். என் தகப்பனார் ஒரு நேரம் விமானத்தில் ஏறினதில்லை, ஒரு வெளிநாட்டு பயணம் பண்ணதில்லை, ஒரு நல்ல ஹோட்டல் எங்கள் அப்பா தங்கினதில்லை. ஆனால் அவங்க பண்ண தியாகம்
வாலிப பிள்ளை இளம் தலைமுறைகளுக்கு சொல்றேன், உங்க அப்பா அம்மா யாரோ, நீ இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கப்பா, காரணம் உன் தாய் தகப்பன். உன் ஆயுசு நாள் நீடித்திருக்க, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. ஆமீன் சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு இயற்கையாக கண் தெரியாம ஆயிடுச்சு. நான் எங்க அம்மாவை எவ்வளவு நேசிப்பேன் தெரியுமா? நான் காலையில் எவ்வளவு லேட்டாக போனாலும் 4:45 நான் சர்ச்சை திறப்பேன். என் சர்ச்சில் டெய்லி டிவோஷன் உண்டு. டெய்லி 15 20 25 பேர் வருவாங்க. டெய்லி 360 நாள் ப்ரேயர் உண்டு. நான் முதல்ல பார்க்கறது கர்த்தரை, ரெண்டாவது பார்க்கறது எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா ரூமில் முடங்கியிருப்பாங்க. நான் நேராக 4:45 சர்ச்சு போனால் 7 மணி வரை சர்ச்சில் தான் இருப்பேன். அல்லேலூயா. சில நாளை தவிர 7 மணி வரை உட்காந்துருவேன். 6 மணிக்கு ப்ரேயர் உட்காந்து நான் உட்காந்துருப்பேன். முதல்ல இப்போ எங்கள் அம்மாவை பார்த்து அவங்ககிட்ட பேசி அவங்கள சந்தோஷப்படுத்தி, காஃபி குடிச்சிங்களா? கண்டிப்பாக என் மனைவி சர்ச்சுக்கு வர எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுப்பா. முதல்ல எங்கள் அம்மாவுக்கு தான் காஃபி இப்போ கொடுத்துருப்பா. அவங்ககிட்ட பேசி மகிழ்ச்சி அடைய செய்து, நான் போயிட்டு இங்கே ரட்சிக்கப்பட்டாங்க, இவ்வளோ பேர் அபிஷேகம் பண்ணாங்க, இவ்வளோ பேர் இருந்தாங்க, என்னை கூப்பிட்டாங்க, பயன்படுத்த மக்கா, நல்லா செய்யுங்க மக்கா, நல்லா இருங்க மக்கா, அந்த வார்த்தையெல்லாம் கேட்டேன். அப்படி மகிழ்ச்சி கம்பீரமாக களி கூறுவேன். அல்லேலூயா. நல்லா இருங்க மக்கா, நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. அல்லேலூயா. என் மூத்த பேர குழந்தை வந்த உடனே என் பேர குழந்தை எங்கள் அம்மா கையில் எடுத்து, அன்னைக்கு நான் இல்லை, மும்பையில் ஒரு கன்வென்ஷனில் பேச போயிட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்களாம், சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுதந்திரவாளி வீட்டுக்கு வந்திருக்கான். அல்லேலூயா. அந்த வார்த்தைலாம் இவ்வளவு நல்ல வார்த்தை தெரியுமா? கையில் பிள்ளைய ஏந்துட்டு என் வீட்டுக்கு என் சுதந்திரவாளி வந்திருக்கான். அதெல்லாம் நினச்சா செல்ல நான் அழுதுருவேன். உங்கள் தகப்பனை நேசிங்க, தாயை நேசிங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற அறிவுரை, ஆமென், கர்த்தர் நல்லவர், God is good. நல்லா இருப்பீங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்திட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அப்போ எனக்கு கார் கிடையாது. நான் சின்ன வயசுல கன்வென்ஷன் ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட 90 ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பைக் தான் இருந்துச்சு. நான் வாரேன்னு சொல்லிட்டா எங்கள் அப்பா அந்த பழைய சர்ச்சுக்கு முன்னால் ஒரு பாயை எடுத்து போட்டு ஒரு டார்ச் எடுத்து வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். என் பிள்ளை எப்போ வருவான்? நைட்டு நான் 1 மணி ஆகும். கன்வென்ஷனில் ட்ராவல் பண்ணி பேசிட்டு சனிக்கிழமை ராத்திரி வீட்டுக்கு வருவேன். நான் போய் படுங்க பாம்பேன். ஏய் போடா, அவர் செல்லம்மா சொல்லிட்டு பார், போடா. ஆனால் நான் மறுக்கு எனக்கு கை கேட்டு அவர் தான் திறப்பார். பாய எடுத்து போட்டு உட்காந்துட்டு, அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். நாளுக்காக நான் ஆண்டவர் துதிக்கிறேன். ஐ தேங்க் காட். ரியலி ஐ லவ் மை மாம் அண்ட் டாட். தந்த அப்பா அம்மாவுக்காக நன்றி சொல்ல பழகுங்க. நாங்களாம் ஆசீர்வாதமாக காரணம் அவங்க தான். 1 மணி இருக்கும், தோத்திரம் நட்டுருப்பார். ஒரு டார்ச் லைட் எடுத்து வச்சுப்பார். என் சத்தம், பைக் சத்தம் கேட்டேன்னு ஓடி வந்து அவளா திறப்பார் கதவை. என் தகப்பா ரொம்ப இட்ஸ் நாட் சாஃப்ட் நேச்சர், ரொம்ப ரஃப்பான ஆள். எங்கள் அப்பா ரொம்ப ரஃப்பான ஆள், ஆனால் லவ்ஃபுல் ஹார்ட், ரொம்ப நல்ல சுத்த இருதயம். அவங்களுக்கு மேலே முதல் முறையாக எங்கள் அப்பா இருக்கும்போது வெளிநாட்டு போனேன். எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஒரு வாட்ச் வெளிநாட்டில் வாங்கிட்டு வந்தேன். அதை போட்டு அழகு பார்த்தாரு. அதை பார்த்து நான் அழுதேன். ஏன்னா எங்களுக்குலாம் ஆசீர்வாதமாக வாழ்ந்தவங்க. ஒன்று சொல்கிறேன், அல்லேலூயா, தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு போகிறேன். உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் சந்ததியோட கர்த்தர் இருக்கிறார். தலைமுறைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்திடுங்க. தலைமுறைகளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை தாறுமாறா திட்டாதுங்க. என் சபையில் போன வாரம் கிளை சபையில் கடினமாக சொல்லிட்டேன், கடினமாக பேசிட்டேன். யாராவது இந்த கேம்பஸில் வச்சு பிள்ளைகளை திட்டினீங்கன்னா வெளியே போன்றுவேன், கெட் அவுட் அப்படின்ட்டுருவேன். தெரிஞ்சு தெரியாமல் யாராவது சபையில் வந்து பிள்ளையை பற்றி தப்பாக சாட்சி சொன்னீங்க, இருன்றுவேன் கீழே. உன் பிள்ளையை கண்டினியூமா வீட்டில் பார்த்துக்க, இங்கே வந்து பிள்ளை தப்பாக பேசாத. பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபிக்காதுங்க உங்கள் பிள்ளைகளை. ஆமீன் சொல்லுங்க. இவங்க பெரிய யோக்கிய மாதிரி மைக் எடுத்துட்டு இவங்க சாட்சி சொல்றாங்க, என் பிள்ளை அப்படி பண்ண இப்படி பண்ண, மரியாதை இருன்னு சொல்லிடுவேன். இந்த கேம்பஸ்குள்ள வந்து உங்க பிள்ளைகளை கடிந்து கொள்ள நான் பார்க்கக்கூடாது. அதுக்கு 4 அறையில் யாரும் இல்லாத இடத்துல பார்த்துடுங்க. என் பிள்ளைகள்கிட்ட பார்த்து கேட்டேன், என் பிள்ளைகிட்ட ஜாலியாக பேசினேன், நான் உங்களை என்னைக்காவது 4 பேருக்கு மேலே ஏசியிருக்கேனடா அப்படின்னு. மூத்த பையன் சொன்னான், இப்போ தான் ஃபாரின் போனான், மனைவியோட டெலிவரிக்கு வந்து. ஆமா சொன்னா, ஆமாம் அது கரெக்டு தான், நீங்கள் 4 பேருக்கு மேலே ஏச மாட்டியே, இந்த ரூமில் போட்டு எங்களை இழுத்து அடிச்சிடலான்னா. இல்லை நீ நல்லா இருக்கா இல்லாம மக்கானே. ஆமாம், நான் அடித்த மாதிரி யாரும் அடிச்சிருக்க முடியாதுல்ல, செல்ஃபோனில் உடச்சிருக்கோம்ல, எதுக்கு பாஸ்டர்னு கேட்கக்கூடாது. அது எனக்கும் அவனுக்கும் உள்ள டீலிங். நல்லா இருக்காம்ல, அரபு தேசத்தில் ஒரு பாஸ்டருக்கு அசிஸ்டண்டாக இருக்காம்ல. நான் சொன்னேன், 4 பேருக்கு மேலே என் பிள்ளையை கேவலப்படுத்தலையே, 4 பேருக்கு மேலே அசிங்கம் பேச மாட்டேன், 4 பேருக்கு மேலே தோளில் போட்டு ஜாலியாக பேசுவேன். சில சொன்னால் என்ன பாஸ்டர் உங்கள் பையன்ட்ட மாமா மச்ச மாதிரி உட்காந்துருக்கேன், எனக்கு வெட்டு புளி போட்டு சாப்பிட்டுமா. ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்காங்களா மனிதர்கள். நாங்கள் 2 உட்காந்து பேசணும்னா, இன்னைக்கு நாங்கள் பிள்ளைகளை உட்காந்து பேசணும்னா அப்படி ஜாலியாக இருக்கும்.
ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். நேரம் போயிடுச்சு, முடிக்கிறேன். கடைசி குறிப்பு போயிடலாமா? மூன்றாவது குறிப்பு சொல்லி அமர்கிறேன். ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். Glory to God. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம். அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்குக்கு தரிசனமாகி, ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, உன் ஊழியக்காரனாகி ஆபிரகாமை உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். நல்ல கவனிங்கம்மா. அந்த அதிகாரம் ஃபுல்லா என்ன? ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். முதல்ல ஒண்ணுமே சொல்லலை. பிறகு துறவு வந்த போது மூடிட்டாங்க. ஏசாக்கு மூடிட்டாங்க, செத்தனா மூடிட்டாங்க. ரெண்டு வார்த்தை. ஒன்று வாக்குவாதம், பொறாமை. சொல்லுங்க, வாக்குவாதம். கமான், வாக்குவாதம், பொறாமை. ஏமா நல்ல கவனிங்கம்மா. இது ஆண்டவர் என்ன சொல்ற? ஈசாக்கை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாதே. தடைகள், கை கட்டினது வாய் கட்டல, தோண்டி இனி குடிச்சிடலான்னா டக்குன்னு மாறி போச்சே. தடை 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 தடை. ஒன்று சொல்றேன், ஏசாய்க்கு சித்தனா அடைச்சிச்சா உங்களுக்கு ஒரு ரகபோத் வரப்போகிறது. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? தடைகளை குறித்து பயப்படுகிறத நிறுத்துங்கள். ஆண்டவர் யார் தெரியுமா? மீகா 3:12 தடைகளை நீக்குகிற கர்த்தர் உங்களுக்கு என்பதை கடந்து போகிறார். உங்களால் உடன்படிக்கப்பட்டு சுமக்க முடியுமானால், ஒரு பலன் இருக்குமானால், ஒரு விசுவாசம் இருக்குமானால், ஒரு தைரியம் இருக்குமானால், ஒரு துணிவு இருக்குமானால், யோர்தான் பிரியும். கையில எக்காலத்திற்கு ஊத முடியுமானால், துதிக்க முடியுமானால், எரிகோ தகர்ந்து விழும். கர்த்தர் யார் தெரியுமா? தடைகளை நீக்குகிற கர்த்தர். நம்ம எல்லாரும் எளிமையா இருக்கலாம். எல்லாரும் எளிமையா இருப்போமா? அல்லேலூயா. ஒரு பொதுவான ஜெபம் ஏறெடுக்க போகிறேன். முடித்து தனித்தனியாக இன்று ஜெபிக்க என்னால் முடியவில்லை. வேற ஒரு ஊழிய பயணமாய் போகிறேன். முடிவான ஒரு நல்ல ஒரு ஜெபம் ஏறெடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் எளிமையுங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் ஜோயல் பாடுவாங்க. அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை. எல்லாரும் எளிமையுங்கள். ஹல்லேலூயா. அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இல்லை வெளியே வருவானான்னு தெரியாது, எதிர்காலம் உண்டா தெரியாது, ஏன்னா யாராவது தூக்குவாங்கன்னு தெரியாது. ஆனா விண்ணப்பம் பண்றார். உங்களுடைய ஜெபம் சாதாரணமானதல்ல. உங்களுடைய ஜெபம் சாதாரணமானதல்ல. கர்த்தர் சொன்னார், பயப்படாதே. எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார்? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இயேசு நாமத்தில் உங்களுடைய பயம் மாறட்டும். பிள்ளைகளை குறித்து பயம் மாறட்டும். தடைகளை குறித்த பயம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். தாமதத்தை குறித்த பயம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ரைட் நவ. ஹல்லேலூயா. glory to God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பயங்களும் வெளியேறுவதாக. இரண்டாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. வியாதியுள்ள இடத்துல கை வச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வியாதியுள்ள நீங்க கை வைங்க, தைரியமா கை வைங்க. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஒரு கையை பரலோகத்து நேரம் உயர்த்துங்க. ஒரு கையை வியாதியுள்ள இடத்துல வச்சிருங்க. ஐயாவோடு இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஊழியரோடு பாஸ்டர் ஜோயலோடு இணைந்து நாங்கள் உங்களை ஜெபம் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம். அம்மாலாம் சேர்ந்து உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி குறித்த பயம் மாறட்டும். தைராய்டு இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. பேக் பெயின் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. டியூமர் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. ஜஸ்ட் பெயின் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அல்ல இன்னர் ஆர்கன்ஸ்ல உள் அவயவங்களுக்கு பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. தலை வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா. ரூபா கஷேகேல ரோகோலோரியா ரீமனா சேகேரியாந்தோலோரோ. ஹல்லேலூயா. வெளியே எடுத்து ஒரு ராஜாவுக்கு முன்னால கொண்டு நிறுத்தினீரே ஆண்டவரை, வியாதியை விட்டு வெளியே எடுப்பீராக. கடன் பிரச்சனை விட்டு வெளியே எடுப்பீராக. நிந்தையை விட்டு வெளியே எடுப்பீராக. அவமானத்தை விட்டு வெளியே எடுப்பீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார்கள். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்துங்கள். ஓ கம் ஆன் Jesus. Shitabaka shekere. நடத்திடும் தேவன் நின்னோடு இருக்கு. தேவன் என் உருவமாய் இருப்பார்.